இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்த நலப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்த நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் அசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் நமதொட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்நிறுத்தியவர்களாய் இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 704வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் பேரறிவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த பேரறிவு தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் நமது உரிமை அறிவோம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அருமையான பாகத்தினை அன்பு ஐயா அறப்போர் ஜாகிர் உசேன் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நம்மிடையே வழங்க இணைந்துள்ளார். எப்பொழுதுமே மக்கள் நலனுக்கான பாதையில் தம்மை முழுமையாக கையளித்து அதில் முழுமையாக பயணித்து வருபவர் அன்பு ஐயா அவர்கள். இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த பக்கங்களை சமமாக்கும் முயற்சியோடு நிறைய நற்பணிகளை ஆற்றி வருபவர் அன்பு ஐயா அவர்கள். இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு ஐயா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதொரு பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பேரறிவு என்ற தொகுப்பில் நமது உரிமை அறிவோம் என்ற தலைப்பின் வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. தொடங்கலாம் ஐயா? நிச்சயமா தொடங்கலாங்க ஐயா. நன்றி. சிறப்பு. ஆமாம், இந்த சரித்திரம் படைப்போம் குழுவினருக்கு முதல்ல நன்றி. தொடர்ந்து நமது உரிமை அறிவோம்ங்கிற தலைப்பில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னை அழைத்து நம்முடைய கள அனுபவத்தை பகிர்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நம்ம எல்லாம் இந்தியாவில் இருக்கோம், ஜனநாயக நாடு. நம்மளெல்லாம் சட்டம்தான் ஆட்சி செய்யுது. யாரை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் அவங்க ஆட்சி செய்யக்கூடியதற்கான அஸ்திரம் சட்டம்தான். இந்த அரசியலமைப்பு சட்டம்தான். இந்த அரசியலமைப்பு சட்டம் முழு மத சுதந்திரத்தையும், கருத்து சுதந்திரத்தையும், பிரயாணிப்பதற்கான சுதந்திரத்தையும், பொருளாதார சுதந்திரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப களத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அதாவது சக மனிதர்களோட பழகும்போதும் அவங்களுடைய முன்னேற்றம் தான் நம்முடைய முன்னேற்றம் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் புரிஞ்சுக்கிற போது தான் அது புரியும். உண்மையான முன்னேற்றம்ங்கிறது வறுமையை குறைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் தான் அமைந்துள்ளது. சமீபத்தில் கூட சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிகமாக வளர்ச்சி அடைந்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பக்கம் விளம்பரம்லாம் போட்டிருந்தோம். நம்ம பார்த்துருப்போம், பத்திரிகைகளில் பார்த்துருப்போம், செய்திகளில் கேட்டிருப்போம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை, இது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கூட நம்மளுடைய உரிமை தாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டு போடான்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த 50 நிமிடத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம இது வரைக்கும் போய் அந்த இடத்துல அதாவது அங்கே போய் ஒரு மணி நேரம் கூட இருப்போமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிலையும் 50% மேற்பட்ட மக்கள் அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான அடிப்படை தேவைகளும், அதாவது என்ன சொல்கிறது, உண்மையான முன்னேற்றம்ங்கிறத என்ன நினச்சிக்கோ, பெருசாக கட்டிடம் கட்டிட்டா நம்ம வளர்ந்துட்டோம், இது ஒரு பெரிய நகரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அனைவருக்கும் தேவையான அடிப்படை வசதி, வாழ்வாதாரம் இருக்கா, நல்ல மருத்துவம் கிடைக்குதா, கல்வி சமமாக கிடைக்குதா,
உணவு சமமாக எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அந்த நினைப்பு, அதே மாதிரி அதை வந்து உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து வெறும் அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, சக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் ஊட்டுறதுக்காகத்தான் நான் இந்த சப்ஜெக்டை பேசணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் வாழக்கூடிய சமூகங்களில் உள்ளவர்களை அனைவரையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி. நாம் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிது, நமக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம வீடுகள், நம்ம உணவு, மருத்துவம், நம்ம பிள்ளைங்களுக்கான படிப்பு, இதெல்லாமே நமக்கு பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் அதை வந்து நமக்கு இல்லைன்னா, நமக்கு தேவையில்லைன்னா, நம்மள்ட்ட வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா எங்கே அந்த மாதிரி கிடைக்குதோ அங்கே போய் படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை அங்கே போயிட்டு வர்றதுக்கோ நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அறப்போர் இயக்கத்திலேருந்து சமீபத்தில் சில இடங்களில் போய் கள ஆய்வு பண்ணோம். அது என்னென்னா, திருவொற்றியூர், நம்ம இந்த எல்லோரும் மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க. அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வந்து இப்படி கை வச்சா அதனுடைய சுவரெல்லாம் கொட்டும், மேலே சீலிங்லேருந்து கொட்டும், ஒரு அதாவது அது வந்து படம் இல்லைங்க, அது நிஜமான விஷயந்தான். ஆனால் படத்தில் பார்த்துட்டு நம்ம 2 மணி நேரத்தில் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இல்லையா. தினம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம போய் 1 நாள் 2 நாள் நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய், இல்லாட்ட வந்து நம்ம குடும்பத்தார்களை கூப்பிட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம வந்து என்ன நிலையில் இருக்கோம், அந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவர்கள் அப்படி இருப்பதற்கான காரணம் யார், ஏன் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு கேபி பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடம் தான், திடீர் நகர்னு இருக்குது, ஓட்டேரி பகுதியில் இருக்குது, கண்ணகி நகர்னு எத்தனை பேர் கண்ணகி நகர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் தெரியாது நிறைய பேருக்கு. இது 2000ஆவது ஆண்டில் தான் இந்த இடமே உருவாச்சு சென்னையில். அங்கே வந்து கிட்டத்தட்ட 23,704 குடியிருப்பு இருக்குது கண்ணகி நகரில். எழில் நகர், அப்புறம் செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், இங்கெல்லாம் வந்து 25,000, 30,000, 40,000 பெரிய உயரமாக இருக்கும். ஒரு பிளாக்லேயும் வந்து 8 மாடி இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பாருங்கள், அங்கே தண்ணி கரெக்டாக வருதா, கரண்ட் சரியாக இருக்கா, வந்து பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குதா, அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே இருக்கா, ஏன் அவங்கள புறம் கொண்டு அங்கே போட்டிருக்காங்க அரசாங்கம். இதுக்கெல்லாம் உத்தரவாதம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளை மட்டும் பார்க்காம மற்றவங்களையும் நாம் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறோம், அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த வாழ்க்கைங்கிறதே வந்து கேரிங் அண்ட் ஷேரிங் தாங்க. அது குடும்பத்திலையா இருக்கட்டும், சமூகத்திலையா இருக்கட்டும், கேர் பண்ணுறோமா ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். நமக்கு அறிவு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அறிவை வந்து சரியான வகையில் பயன்படுத்தணும். நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருக்குது, அந்த ஆரோக்கியத்தை சரியான வகையில் பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அது வந்து அதாவது அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்தியே நமக்கு இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், அவங்கெல்லாம் யார்? நம்ம இந்தியர்கள், நம்ம கூட சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதா? உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா 23,704 குடியிருப்பு இருக்குது. எத்தனை பேர்? 23,704 வீடு இருக்குங்க கண்ணகி நகரில். ஈஸியை ஓஎம்ஆரில் போனோம் அப்படின்னு சொன்னால் இது 2000ஆவது ஆண்டில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வசித்த அவங்க ரோட்டு ஓரம் வசிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆற்று ஓரம் வசிச்சிருப்பாங்க. வெள்ளம் வரும், இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களெல்லாம் காலி பண்ணி அரசாங்கம் வந்து ஒரு இடத்துல குடியமர்த்துறாங்க. ஏதோ இல்லை, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அரசாங்கம் ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு. ஃப்ரீலாம் கிடையாதுங்க. மாதம் 300ரூவாயிலேருந்து 600 வரைக்கும் அந்த மக்கள் அந்த வீட்டுக்காக பணம் கட்டுறாங்க. எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது முதல்ல குடிசை மாற்று வாரியமாக இருந்துச்சு. அந்த மக்கள் இந்த 23,704 குடியிருப்பில் நான் சொன்னால் ஒரே ஒரு மேல்நிலை பள்ளி தான் இருக்குது அந்த இடத்துல. ஒரே ஒரு மேல்நிலைப்பள்ளி. எத்தனை குடும்பம் இருக்கும்,
அவங்க எவ்வளோ இடத்துல வாழ்கிறாங்கன்னு தெரியுமா நமக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம உரிமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உரிமை எல்லாருக்கும், அதான் சொன்னேன் இல்லையா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பொருளாதார வளமாக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், உணவு, மருத்துவம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதெல்லாம் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் சாசன சட்டம். அது ஈக்குவலாக கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் உரிமையும் கூடங்க. அவங்களுடைய முன்னேற்றம் தான் உண்மையான நம்மளுடைய முன்னேற்றம். இது என்ன எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, பின்னாடி உள்ள ஜெனரேஷன், நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு ஒரு வியாபாரம் பண்ணலாம், இல்லை ஒரு அரசாங்க வேலை பார்க்கலாம், இல்லாட்ட ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கலாம். நமக்கு ஒரு வீடு இருக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கும் வீடு இருக்கான்னு பார்க்குறோம். அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்குதா, நல்ல படிப்பை சிலர் வந்து நல்ல படிப்பை கொடுத்துட்டு போயிட்டா போதும், அவங்க பொழைச்சிப்பாங்கன்னு நினைக்கிறோம். சிலர் வந்து என்ன நினைக்கிறோம், இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டமே படாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த தவறுமே இல்லை. ஆனால் சக மனிதர்களையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுடைய பின்னாடி உள்ள ஜெனரேஷன் வந்து ஒரு நல்ல நிலையில் தொடர்ந்து இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது அந்த இடத்துல குடியிருக்கிறாங்களே, அவங்க எல்லாமே முழுக்க முழுக்க உடல் உழைப்பை நம்பி வாழக்கூடிய மக்கள். அவங்களுக்கு வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லாட்ட வந்து இப்போது நிரந்தர வேலை, அரசாங்க வேலை எதுவும் இருக்காது, இல்லை ப்ரைவேட் கம்பெனி டெய்லி போய் சம்பாரிச்சாங்கன்னா தான் அவங்க வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன காய்கறி வியாபாரம், இல்லாட்ட வந்து கீரை வியாபாரம், சின்ன சின்ன வேலை, ஒரு வீட்டு வேலை செய்கிறது, வீட்டில் வந்து கூட்டி பெருக்கி, அவங்கெல்லாம் எங்கே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சைதாப்பேட்டையில் இருந்தாங்க, இல்லாட்ட வந்து தாம்பரத்தில் இருந்தாங்க, எங்கேயாவது ஒரு ரிவர் பெல்ட்டில் அவங்க வந்து ஒரு குடிசையை போட்டு இருந்திருப்பாங்க, இல்லாட்ட ஒரு டெம்பரரி ஷெட்டில் இருந்திருப்பாங்க. இவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி சென்னையில் வந்து சென்னையினுடைய பாப்புலேஷனில் 30% பீப்புள் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் தான் வசிக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ, ரொம்ப திக்கு பாப்புலேஷன் அங்கே இருக்குது. அங்கே வந்து எல்லாமே, அதாவது ஒரு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரே ரூம் தான். ஒரு அம்மா கடந்த வாரம் போயிருக்கும்போது சொல்கிறாங்க, 4 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கேங்க, பயமாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல மாதிரி சைதாப்பேட்டையில் இருந்தோம், எங்களுக்கு வந்து வீடு தரேன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை செய்கிறாரு, நான் வந்து 10 வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் எங்கேயும் வெளியிலே போக முடியாது, என் பிள்ளைங்க எங்கேயும் வெளியிலேயே அனுப்ப முடியாது. அதாவது முதல்ல சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க நாங்கள் வரும்போது, இப்போ எல்லாம் பெரிய பிள்ளைங்களாகிட்டாங்க, வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. பக்கத்தில் அதாவது போதை பழக்கமாக இருக்கட்டும், பெண்களை வந்து பாலியல் சீண்டலாக இருக்கட்டும், ரொம்ப அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறதே வந்து ரொம்ப, அதாவது ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன், எப்படா இந்த பிள்ளைங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி எங்கேயாவது அனுப்பிவிடுவோம். இப்போ தான் +2 10th +1 +2 படிக்கும்போதே அவங்க இதை யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா பாதுகாப்பு இல்லைங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம நல்லா வளர்ந்துருக்குறோம், தமிழ்நாடு வந்து தலை சிறந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான நிலைமை போய் பார்த்தா, இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்தோன்னா தான் தெரியும். நம்ம அவங்க வந்து குறிப்பாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தண்ணி வராது. அதாவது நம்ம நமக்கு தேவையான அடிப்படையே என்னென்னா தண்ணி தாங்க. அவங்க எப்போ தண்ணி வரும்னு தெரியாது. அந்த குடியிருப்புகளில் எப்போ விடுவாங்க, ஒரு நாளைக்கு காலையில் வருமா, சாயங்காலம் வருமா? இதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஒரு கள ஆய்வு பண்ணி அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம், ஒரு தணிக்கை அறிக்கை கொடுத்தோம். அதை தொடர்ந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து அந்த டேங்க்லாம் பார்த்திங்கன்னா பாசி பிடிச்சி இருக்கும், தண்ணி கரெக்டாக வராது, தண்ணி வெளியில், அதாவது ஒரு சீராக அந்த போகிற வர இடம்லாம் கரெக்டாக இருக்காது. அதாவது அவங்க வந்து வேலைக்கு காலையில் போனால் தான் அவங்களுக்கு காலையில் சாயங்காலம் சாப்பாடு வந்து தான் சாப்பாடு ஆக்கணும். அவங்க வந்து பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளிக்கூடம், அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு பெண்கள் தான் அங்கே மூலாதாரம். டாஸ்மாக் கடையை வச்சுட்டு ஆண்கள் முக்கால்வாசி பேர் குடிகாரங்களாக இருக்கிறாங்க. உடல் உழைப்பு பண்ணக்கூடியவங்க, பொறுப்பு இருக்காதவங்களுக்கு, அவங்க அந்த குடியிலேயே அடிமையாகி இருக்காங்க. பெண்கள் வந்து கிடைச்ச வேலைக்கு போகணுன்னா கூட பாதுகாப்பு இல்லை, நிறைய பிரச்சனைகள். அதாவது உள்ளே போனால் தான் தெரியுது நமக்கு, நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனைகளை இந்த மக்கள் சந்திக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் சமீபத்தில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, அந்த
சென்னை கலெக்டர், அதாவது மேயராக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து அந்த இடத்துல மீட்டிங் போட்டு இது எப்படி மேம்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். வாரம் வாரம் ஏதாவது ஒரு பகுதிக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு தன்னார்வலர்கள் போய் பார்த்து அவங்க படுற கஷ்டத்தை அறிக்கையாக அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக சீர்படுத்த முடியுமா அப்படின்னு. இப்போ தண்ணி பிரச்சனை ஓரளவு முந்தி வந்து எப்போ வரும்னு தெரியாது. இப்போ வந்து இல்லை காலையில் 9 to 10 வரும், இல்லை சாயங்காலம் 3 to 4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக 24 ஹவர்ஸும் தண்ணி கொடுக்கணுங்கிறது வந்து விதி. கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம தேப்பை திறந்தா தண்ணி வருது, அவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரம்மாக அடுக்கி வச்சுருப்பாங்க, ப்ளூ கலர் ட்ரம்மாக அடுக்கி வச்சுருப்பாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவையான தண்ணியை அவங்க சேகரித்து வைக்கணும். அவங்களுக்கு சதா பிரச்சனையே இந்த தண்ணி பிரச்சனை தான். தண்ணி இருந்தால் தானே சோறு பொங்க முடியும், தண்ணி இருந்தால் தானே மழை ஜலம் கழிக்க முடியும், தண்ணி இருந்தால் தானே அவங்க வந்து அவங்க வேலைகளுக்கு போக முடியும். ஆனால் இவங்க கரெக்டாக அந்த தண்ணியில் தான் அவங்கள, அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இந்த மக்கள் யாருன்னா இவங்க அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கும் சரி, இல்லாட்ட வந்து அவங்க கூட்டம் காட்டுறதுக்கும் சரி, இவங்கள தான் பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. அதனாலே என்னமோ இது வந்து அதாவது திட்டம் போட்டுலாம் பண்ணலை. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல், ஒரு திட்டம் இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து தப்பு ஏன் நடக்குது அப்படின்னா, நல்லவங்க வந்து பேசாமல் இருக்கிறதுனால தான், இல்லை அது தெரியாமல் இருக்கிறதுனால தான். நாங்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சிறப்பானவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் தவறு இல்லை வந்து இந்த மாதிரி அநியாயங்கள் இதெல்லாம் நடக்கும்போது அதை போய் பார்க்குறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை, இதுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கிறது கூட இல்லை. அதுதான் காரணம் அப்படின்னு. எங்களுக்கு எப்படி இது வந்து இதில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த நமது உரிமை அறிவோங்கிற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சனி ஞாயிற்றுக்கிழமை அறப்போர் இயக்கம் சார்பாக கேம்ப் நடத்துவோம். ஒரு லேப்டாப் கொண்டு போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு பேர் மாற்றுறது, ஆதார் கார்டு பேர் மாற்றுறது, வேறு ஏதாவது அப்ளிகேஷன் கொடுக்கறது, நலத்திட்டங்கள், அரசாங்க நலத்திட்டங்கள், அவங்களுக்கு விதவை பென்ஷன், அப்புறம் முதியோர் பென்ஷன், கல்வி உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி பணிகளை செய்யும்போது தான் ஒன்று ஒன்றா அப்படி தான் உள்ளே போகிறோம். எப்படி உள்ளே போகிறோம் அப்படின்னா, இது தெரிஞ்சு உள்ளே போகும்போது இதுக்கையும் தாண்டி பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், அப்புறம் வந்து திடீர் நகர், இந்த இடத்துலலாம் வந்து தொடர்ந்து நம்ம தன்னார்வலர்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க, பார்க்குறாங்க. ஒரு பிரச்சனையாக அரசாங்கத்துக்கு நம்ம வந்து வீடியோ மூலயமாகவும் ஒரு அறிக்கை மாதிரியும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம். அது ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா அரசாங்கமும் அப்படின்னா, நம்ம அழுத்தம் தொடர்ந்து கொடுக்கும்போது தான் அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் இங்கே பேசுகிறதுனுடைய நோக்கமே அதுதான். ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம். இங்கே எப்படி ஏதாவது என்ன பொசிஷனில் இருப்போம்னு நமக்கு தெரியாது, இல்லை என்ன கனெக்ஷனில் இருப்போம்னு தெரியாது. எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்காதா அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த இடத்துல இதை வந்து நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதாவது இப்போ வந்து முதல்ல வந்து என்ன சொன்னோன்னா, தண்ணி சரியாக வர்றதில்லைங்க, கரண்ட்டு போச்சுன்னு வைங்க, அங்கெல்லாம் ஒரு பாதுகாப்பே இல்லை. கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் மருத்துவத்துக்கும் மக்கள் வந்து போக்குவரத்துக்கும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்து போய் தான் பஸ் ஏறணும். கேட்டால் பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. சரியான கரெக்டான நேரத்தில் பஸ் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் காத்து கிடக்கணும் பஸ்ஸுக்கு. அவங்க நகரத்தில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து எங்கள் பாரிஸில் வேலை பார்ப்பாங்க, ஆனால் கண்ணகி நகரில் இருப்பாங்க. அங்கேருந்து வர்றதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இவங்கெல்லாம் இல்லாமல் சென்னையே இயங்காது நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் இருக்குது. இந்த மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு 2 பேரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க படக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தன்னார்வலர்களாக ஒன்றா சேர்ந்து அரசாங்கத்துக்கு அறிக்கை, எங்களால் எவ்வளோ தன்னார்வலர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அங்கே போய் பார்த்து இப்படி தான் இருக்குது நிலைமை, இது நீங்கள் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறோம். பத்திரிக்கைகள்லாம் பெரிய கட்டுரைகள்லாம் வருது, இந்த இடத்துல இது நடந்துச்சு அது நடந்துச்சு. அதுக்கெலாம் வந்து ஏன்னா பத்திரிகையில் வரும்போது தான் அதை ஆஃபீஸர்ஸ் பார்க்கும்போது அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் தேவையான ஒரு உள்கட்டமைப்பு இல்லாமல் தான் இந்த மக்களை கொண்டு அங்கே போய் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
இப்போ நான் சொன்னல, உதாரணத்துக்கு கண்ணகி நகரில் ஒரே ஒரு உயர்நிலை பள்ளி தான் இருக்குது. 23,000 வீடு இருக்குது. சாதாரணமாக ஒரு கிராமம், ஒரு கிராமம்னா ஒரு 50-60 வீடு இருக்குங்க. இல்லை மிஞ்சி போனால் 100 வீடு இருக்கும். அப்படி ஒரு 4-5-10 கிராமம் இருக்குதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கும், உயர்நிலை பள்ளி இருக்கும், பஸ் இப்போ வசதி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அடர்த்தியான மக்களை இங்கே போட்டுட்டு அதற்கான ஒரு உள்கட்டமைப்பு வசதி இல்லாமலேயே எல்லாரையும் கொண்டு போய் அங்கே, அதாவது அது எப்படி சொல்கிறது, சொல்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அவங்களோட ஒரு நாள் 2 நாள் இருந்து பார்த்தவரை தான் தெரியும். அதாவது லாவோஸ் ஒன்று சொல்லுவாருங்க, நீங்கள் வந்து கோ வித் த பீப்புள், அதாவது எப்படி சொல்கிறது, அதை மக்களோட போய் நீங்கள் பழகி பாருங்கள், மக்கள்கிட்ட வந்து பேசி பாருங்கள், அவங்கள்ட்டே பழகுங்க. ரொம்ப அழகாக சொல்ல, மக்களிடம் சொல்லுங்கள், அவர்களோடு வாழ்ந்து பாருங்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு அன்பு செலுத்துங்க, அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்குங்க. அதாவது மக்கள்கிட்ட போய் பார்த்தா தான், கோ டு த பீப்புள், லிவ் வித் தம், லேர்ன் ஃப்ரம் தம், லவ் தம், ஸ்டார்ட் வித் வாட் தே நோ, பில்ட் வித் வாட் தே ஹேவ். ஆனால் இதுதான் இது லாவோட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. நம்ம போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே நமக்கு வந்து அந்த உணர்வு நமக்கு வரும். வெளியில் இப்போ நிறைய பேர் பத்திரிகையில் படிக்கலாம், இல்லைன்னு இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். பட் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி பகுதிக்கு போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சாயங்கால நேரத்துலேயோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ, ஒரு சனிக்கிழமையோ, உங்களுக்கு எப்போ ஓய்வு இருக்கோ, எப்போலாம் முடியுமோ, இல்லை சாதாரண நேரத்தில் எப்படி அவங்களுடைய சும்மா போய் பேசி பாருங்கள். அவங்க என்னாச்சுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து இதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. ஏதாவது 4 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது, அதை பிடிச்சி வச்சுக்கிறாங்களா? 4 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கரெக்டாக சொன்ன நேரத்தில் தண்ணி கொடுப்பா. என் பிள்ளைங்களை வந்து அந்த நேரத்தில் உட்கார வச்சுட்டு போகலாம், இல்லை பெண்கள் வேலைக்கு லீவு போட்டுட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம். இது எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் தண்ணி வேஸ்ட்டாக போகுது, சரியான பராமரிப்பு இல்லை. யார்கிட்ட போய் கேட்ட அதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு மெக்கானிசம்லாம் இருக்குது. யார்கிட்ட போய் சொல்லணும், அங்கேயும் சில பேர் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்து சரி பண்ணுறதுக்கான வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குரல் தெரியாது. இப்போ கொஞ்சம் படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க சரியான வழியில் போனோம் அப்படின்னு சொன்னால், அரசு அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, சரி ஓகே மக்களுடைய அழுத்தம் இருக்குது அப்படின்னு வேலை செய்வாங்க. சாதாரண மனுஷனுடைய குரல் வந்து ஒலிக்காது. அவனை எப்படியாவது அடக்கலாமான்னு பார்க்க, நீ மட்டும் ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால், ஏன் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதே மக்கள் கொஞ்சம் கூட்டமாக சேர்ந்து அங்கே நாங்கள் பண்ணும்போது அதற்கான ரிசல்ட்டு நாங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. கடந்த ஒரு 6 மாதமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பெரும்பாக்கம், கண்ணகி நகர், திடீர் நகர், இதெல்லாம் நான் சொல்கிற விஷயம்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் இருக்குதான்னு கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்குதா, இப்படிலாம் மக்கள் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு. முந்தி 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வந்தது வந்து இப்போது 2 நாளைக்கு ஒரு வாட்டி வருது. ஒரே நேரத்தில் வர்றதுக்கு பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் சேஃப்டி, பசங்க இவங்கெல்லாம் வந்து போயிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. லிஃப்ட்டு, அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, எப்போது அந்த மாவீரன் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்படி தட்டினா, கை வச்சு தட்டினாலே மேலே உள்ள அந்த பூச்சி வேலைலாம் வரும். அரசாங்கம் வந்து ₹1 செலவு பண்ணுதுன்னா ₹13 தாங்க அந்த பிள்ளைங்க அந்த மக்களுக்கு போய் சேருது. இப்போ அந்த பில்டிங்கு கட்டுறதுக்கு கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வெறும் 13% தான் வச்சு தான் அந்த பில்டிங்கே கட்டியிருக்கிறாங்க. அப்போ அதனுடைய தரம் எப்படி இருக்கும்? ஆனால் அரசாங்கத்தில் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ₹2,800 ₹3,000 கான்ட்ராக்ட் எடுத்து கட்டியிருக்காங்க அந்த பில்டிங்கெலாம். ஆனால் இப்போலாம் வந்து அது வந்து ஒரு 10 வருஷத்துலேயே அது வாழ்வதற்கோ இல்லை 15 வருஷத்துலேயோ தகுதி இல்லாமல் போயிடுது. கட்டிடமாகவும் இருக்கட்டும், அதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள், லிஃப்ட்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அடிக்கடி நீங்கள் பேப்பரை பார்ப்பீங்க, லிஃப்ட் வந்து அந்த பில்டிங்கில் நின்று போச்சு, ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஒரு ஆள் உள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க அரசாங்கம். பட் அது முறையான பராமரிப்பும் இல்லை, சரியான தரத்திலையும் அது செய்யப்படவில்லை. அதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டிய, பார்க்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகத்தான் நான் இதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய, இதையும் தாண்டி வேலை செய்யக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பெரம்பூரில் வந்து செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகள் 8000 ஃபேமிலி இருக்குது. அங்கே வந்து என்னுடைய நண்பர், அதாவது தெரிஞ்ச, நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம்.
அவங்களுக்கு தேவையானத நம்மளால் பல நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுது. கண்ணகி நகர்லேயும் இந்த ஜமாலியாலேயும் பர்சனலாக 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா, இந்த கண்ணகி நகரில் வந்து முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாரிசாமின்னு ஒரு தம்பி இருக்கார். அவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிடுறேன். இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சில வேலைகள் செய்கிறாரு. நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐயா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, இவங்களோட இப்போ கூட நீங்கள் நிறைய பேப்பரில் பார்ப்பீங்க. இறையன்பு ஐயா அவருடைய வழிகாட்டுதலில் அங்கே இது நடக்குது, இது நடக்குது. அதாவது படிக்க வைக்கிறதுக்கான அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு ஜெனரேஷனையே மாற்றுறதுக்கான வேலைகளை அவங்க முயற்சி எடுத்து அதில் வந்து நிறைய வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதாவது அந்த 23,704 குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த கண்ணகி நகர் பகுதியில் முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அவர் ட்ரஸ்ட் ஆரம்பித்ததெல்லாம் இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான். அதுக்கு முன்னாடி அவர் வந்து மாலை நேர டியூஷன், அதாவது அரசாங்கம் அங்கே ஒரு 2-3 ஆரம்ப பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து ரொம்ப, அதாவது ஆட்கள் நிறைய இருக்கும், டீச்சர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஆட்கள் கூட இருக்கும்போது, மாணவர்கள் எண்ணிக்கை கூட இருக்கும்போது டீச்சருடைய கவனம் அதிகமாக செலுத்த முடியாது இல்லையா? அதனால் இவர் மாலை நேரத்தில் ஸ்பெஷல் டியூஷன் படித்த பிள்ளைங்களை வச்சு சொல்லி கொடுத்து நிறைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் இது வரைக்கும் 520 பேரை ஆக்கியிருக்காருங்க அவர். 272 பேரை 272 பேரை முதல் தலைமுறை பட்டதாரி ஆக்கியிருக்காரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 12-13 வயசில் வரும்போதே ஸ்கூலை பாதியில் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும், இல்லாட்ட வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறது. கொஞ்சம் பிள்ளைங்க விவரம் தெரிஞ்ச உடனேயே படிப்பை நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்விடம் அந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கான தேவைகள் அந்த மாதிரி இருக்குது. அவங்களெல்லாம் போய் கண்டுபிடிச்சி அவங்கள பரீட்சை எழுத வச்சு அவங்கள பாஸ் பண்ண வச்சு பட்டதாரி ஆக்கியிருக்காங்க. அதோடு இல்லாமல் பெண்களுக்கு வந்து வேலை நேரத்தில், அதாவது மிச்ச நேரத்தில் வந்து ஆரி ஒர்க்கு, கை எம்ப்ராய்டரி, பியூட்டிஷியன், டிரைவிங்கு, நான் 4 வீலர் 3 வீலருக்கு ட்ரைனிங் வாங்கி கொடுத்து கம்ப்யூட்டர் பயிற்சி. இதுக்காக இறையன்பையாக இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய பொது இடத்த இவருக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து லீஸாக வாங்கி கொடுத்து, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அங்கே வந்து ஒரு தொழில் பயிற்சி மையம். இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா காலேஜ் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், ஒரு ஐடிஐ இருக்கணும், ஒரு தொழில் பயிற்சி கூடம் கல்லூரி இருக்கணும். கல்லூரியே வைக்கணுங்க அந்த இடத்துல. அது எந்த வசதியுமே இல்லை. இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இப்படி ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து வெளியில் அனுப்பி விட்றீங்க, அவங்க போய் படிக்கிறதுக்கோ எதுக்கோ. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியும் நமக்கு. திருப்பி வரும்போது போகும்போது என்ன மாதிரி செக்யூரிட்டி இருக்கும், புரியுதா? நம்ம பிள்ளைங்க வயசு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க வரும். இதெல்லாம் கேட்கும்போது அதாவது தூக்கமே வராது நமக்கு. எப்படி இந்த மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பழகி போச்சாங்க. அதுக்காக அப்படியே நம்ம விட்டுற முடியுமானா நிச்சயமாக விட முடியாது. சக மனிதர்கள் நம்ம வந்து அவங்களுடைய மேம்பாட்டுக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக இப்படி சிந்தித்த நபர் தான் அந்த கண்ணகி நகரில் அவர். நான் சொல்கிற அந்த மாரிசாமின்னு ஒருத்தர். அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் வந்து 100க்கும் மேற்பட்டவங்க வந்து, அதாவது இந்த இதில் இப்போ இந்த முதல் தலைமுறை இதில் வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க, பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் அவ்வளோ பேருக்கும் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கறது, யோகா, இந்த மாதிரி ஒரு 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 தலைமுறையை மாற்றுறதுக்கான ஒரு வேலைகளை தொடங்கி இருக்கிறார். இதுக்கு வந்து நம்ம அடிக்கடி நம்ம போய் பார்க்கணுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தொடர் வகுப்புகள் நடக்குது. கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் அழைச்சிட்டு போய் பாருங்கள். அதாவது எவ்வளோ தூரம் நம்ம வந்து மற்றவங்களுக்காக நேரம் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு திருப்தி கிடைக்கும். ஓ, இங்கே போனோம் பார்த்தோங்கிற திருப்தியாவது நமக்கு கிடைக்கும். இல்லை என்ன பண்ணலாங்கிறதையாவது யோசிக்கலாம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, காசு பணம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அதையும் தாண்டி நாம் வந்து சிந்தித்து உழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். இதை இன்னும் சொல்லி முடிச்சிடறேன் நான். இந்த ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை அந்த ட்ரஸ்ட்டை பற்றி. அதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது. நீங்கள் சும்மா கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு யோசித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய பேர் உதவி செய்கிறாங்க.
அதாவது சிலர் போய் அங்கே வந்து வகுப்பு எடுக்கிறாங்க, அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த நாலேஜ் அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. சிலர் வந்து கைட் பண்ணுறாங்க. அதாவது அப்படி கைட் பண்ணி அஹ், அவங்களுக்கு வந்து மின்சார செலவு இல்லாமல் ஆக்கிறதுக்காக ஒரு நிறுவனத்துக்காரங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சோலார் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிறுவனம் வந்து டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிறுவனம் கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி இந்த இடத்துல பேசுகிறேன். இங்கே யார் எப்படி என்ன பொசிஷனில் இருப்பீங்கன்னு தெரியாது. யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நடக்கும்போது அந்த வேலைகள் ஈஸியாயிருது. ஒரு தலைமுறையே மாற்றுறதுக்கான வேலைகள் நடக்குது. இப்போ ஒரு குழந்தை படிச்சிருச்சுன்னு வைங்களேன், படித்தா அந்த படிப்பு இருந்தாலே போதும். நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து நல்லா கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சிருது, ஒரு அவங்க பிள்ளைங்கள படிக்க வச்சிருது, ஒரு சிறந்த வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திப்பாங்க. ஆனால் இந்த பாதுகாப்பு இல்லாதனால 13, 14 வயசுலேயே பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களால வச்சு பாதுகாக்க முடியாது. ஏன்னா நல்ல மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னேன்ல, அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும். அவங்க நம்மளை போனோன்னு நம்மளை கேட்பாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலே அவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இல்லைட்ட வந்து நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அவ்வளோ கேர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தான் உண்மையான கேரிங்கை நம்ம பார்க்க முடியும். பட் நம்ம அவங்கள கேர் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதுங்க சொல்ல வரேன். இது வந்து நம்மளுடைய கடமையும் கூட, அவங்களுடைய உரிமையை பெற்றுத் தருவதும் நம்மளுடைய உரிமை தான். அப்படிங்கிறதுனால தான் இதை நான் திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த முதல் தலைமுறைக்கு வந்து இப்போ ஆனந்த விகடன் கூட இதை பார்த்துட்டு வரக்கூடிய 26ஆம் தேதி அவங்களுக்கு நம்பிக்கை விருதுன்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டு பசங்களுக்கு, அதை நடத்தக்கூடியவங்களுக்கு. அது ஒரு குழுவாக நடத்திட்டு இருக்கிறாரு அவர். அந்த பிள்ளைங்களை வந்து அந்த இடத்துல உள்ள பிள்ளைங்களை ஒன்றிணைச்சு அவங்களுக்கு, அதாவது சிலர் வந்து இப்போ இந்த அதாவது நீங்கள் ஆச்சரியப்படுவோம், நம்ம இந்த மழை வெள்ளம் வரும்போது கரோனா காலகட்டத்தில், பேரிடர் காலகட்டத்தில் இந்த இடத்துல சமையல் பண்ணி வெளியில் சப்ளை பண்ணாங்க. சிட்டிக்கு நிறைய இடத்துக்கு அனுப்பி விட்டாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து. அதாவது உடல் உழைப்பு கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கோ அவங்க தயாராக இருக்காங்க. பட் அவங்களுக்கான வாழ்வாதாரமும் படிப்பும் மருத்துவமும் போக்குவரத்து வசதியும் அவங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன். இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட் வந்து கண்ணகி நகரில் போய் நீங்கள் போகலாம், கூகுள்லேயே போட்டால் கூட தெரியும், போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். அங்கே வந்து ஆரி ஒர்க் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த பெண்களுக்கு. கை எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு தொடர் வகுப்பு, இதெல்லாம் ஃப்ரீ. இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோடு சேர்ந்து இந்த வேலைலாம் செய்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு வந்து மக்கள் தான் அவருக்கு பொருளாதார உதவியும் சரி, இந்த மாதிரி கைடன்ஸு. இந்த பிள்ளைங்க வந்து அவங்கள அதாவது இப்போ வந்து புதுசாக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டே ஒரு நாளும் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த புதிய தலைமுறை ட்ரஸ்ட்டில். அவங்களுக்கு கிட்டார் வாசிக்க கொடுத்துக்கிறது, ட்ரம்ஸு, அதாவது மைண்டை வந்து வேறு விஷயத்துக்கு போகாமல் ஆக்கிறதுக்கு, அவங்கள ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் பண்ணுறதுக்கான வேலைகள் தொடங்கி இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பார்க்கலாம். அங்கே கான்டாக்ட் நம்பர் அதாவது நம்ம போய் பார்க்குறது தான் பெரிய விஷயங்க. நம்ம அதாவது நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட போய் பார்த்தா தான் நமக்கு அந்த ஃபீலிங்கும் அந்த அந்த ஒரு ஓகே. எல்லாருக்குள்ளேயுமே நல்ல எண்ணங்கள் இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்குது. அதற்கான வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்கு அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல நினைக்கிறேன். நிறைய தன்னார்வலர்களாக நாம் வந்து இந்த வேலைகளை செய்யும்போது தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மற்றதை யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. அவங்க வந்து அவங்க அதாவது எப்போவாது தண்ணி இருக்குமா இருக்காதா, இந்த பிரச்சனை, வேலைக்கு போயிட்டு வரணும், சமையல் பண்ணணும், பிள்ளைங்களை வந்து பாதுகாப்பாக பார்க்கணும், படிக்க வைக்கணும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வரிசையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதி, சின்ன வீடு தான், 250 ஸ்கொயர் ஃபீட்டு தான், அதுவும் அவங்க காசு கொடுத்து தான் இருக்காங்க, சும்மா இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஆனால் வெளியிலேருந்து என்ன பார்க்குறோம், அரசாங்கம் ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு. நிச்சயமாக இல்லை, அதுவும் தரமாக இல்லை. அங்கே ஒரு சொல்லார், என் குழந்தை எப்படிங்க இதில் நான் படுக்க வைப்பேன், நேற்று மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, அதாவது அந்த சீலிங் பேர்ந்து கீழே விழுது, லிஃப்ட்டு பாதி நாள் நிற்கிது, சரியாக ஓடுறதில்ல, 8 மாடி 9 மாடி ஏறி இறங்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம எல்லாம் முன்னாடி ஸ்டோர் பண்ணிடுவோம். எது சாப்பாடு, பாலாக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து என்ன வாழ்வாதாரங்கள் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அட்லீஸ்ட் 2-3 நாளைக்காக வச்சுருப்போம். அவங்க டெய்லி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்க டெய்லி சம்பாதிச்சு தான் டெய்லி சாப்பிட்றாங்க. இது வந்து சொல்கிறதுக்கே பேசுகிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் இதை இப்படி கடந்து போயிட முடியாது. நாம் எல்லாரும் அதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம்.
இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட் வந்து அவர் பணி சிறக்க நம்ம முதல்ல பிரார்த்தனை பண்ணலாம். இந்த அவையை ஆரம்பிக்கும் போது ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். நான் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் எளிமையாக கிடைக்கணும், எளிமையாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம். மனசில் இதெல்லாம் நல்லா ஆகணும்னு முதல்ல நினைக்கலாம். எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணம் தான் வந்து அப்போ நமக்கு எதுவுமே தெரியாமல் எப்படி நம்ம எண்ணுவது? அவங்களுக்கு சுய தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு, ஆட்டோ ஓட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஒரு ஜெனரேஷன் அப்படியே மாற்றுறாங்க. ஒரு ஒரு 2 பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுத்து, ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட்லேருந்து. இது வந்து ஒரு இடத்துல இல்லை, இது ஒரு கண்ணகி நகரில் ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அங்கங்கே நல்ல நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், இல்லாட்ட வந்து நீங்களும் தன்னார்வலராக வரணும்னாலும் அதுக்கும் நம்ம கைட் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த அடிப்படை இந்த மக்கள் உண்மையான பொருளாதார வளம் இல்லாட்ட வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகள் இதெல்லாம் மாறும்போது தான் உண்மையான முன்னேற்றம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் எந்த முன்னேற்றமும் நடக்காது. ரியல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, மக்கள் வந்து குறிப்பாக வறுமையில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படணும். அப்படி மேம்பட்டால் தான் உண்மையிலேயே நாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டை பார்க்கும்போது, நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கிறோம். அவங்கெல்லாம் 10-20 வருஷம் தள்ளி தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு டெல்லி பக்கத்தில் மதுரான்னு இடத்துக்கு போனீங்கன்னா இப்போ கூட கரண்ட் இல்லாமல் வீடு இருக்காங்க அந்த மதுராங்கிற சிட்டியில். அதாவது இங்கே இவங்க வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே மக்கள் இருக்காங்க. பட் நம்ம அதையெல்லாம் தாண்டி நம்ம படிப்பறிவு, நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு, சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு நம்ம கூடயும் இப்படி இருக்காங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்துட்டு அதாவது கொஞ்சம் பேர் சேர்ந்தோன்னு வைங்களேன், அதை வந்து ஒரு அறிக்கையாக கொடுக்கும்போது அரசாங்கம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதையும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இன்னும் நிறைய இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து இதுக்கு மேலே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து மனசு இல்லை. நேரில் பார்க்கும்போது நம்ம ஏதாவது பண்ணணும், எல்லாரையும் ஏதாவது பண்ண வைக்கணும், எப்படியாவது இன்வால்வ் ஆகணும், அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன் இதை. அவங்க வந்து பெரம்பூர் பக்கத்தில் ஜமாலியாவில் அவங்க வந்து நிதர்சனம் ட்ரஸ்ட்னு வச்சுருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது 17 பேர் தான். ஆனால் ஈவினிங் அந்த ஸ்கூலை வந்து அந்த கவர்மெண்ட் மாநகராட்சி அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கு. 300-400 பசங்க படிக்கிறாங்க. அங்கேயும் படித்து இப்போ அரசாங்க வேலை கிடச்சிருக்கு. அதாவது அவர் இன்னொரு வேலையும் செய்கிறாரு. டெய்லி ஒரு 100 பேருக்கு சமைச்சு சாப்பாடு வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம், அதாவது கொஞ்சம் பசங்க இவங்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப வயசானவங்க இருப்பாங்களே, அவங்க வெளியில் போய் கூட யார்ட்டையும் யாசகம் கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சமைச்சு போடுறாரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கிராமங்களுக்கு போய், இப்போ இவங்க நகரத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லா கம்ப்யூட்டர்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் படிக்கும்போதே தெரியுது, அனுபவப்படுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமத்துக்கு போய் கம்ப்யூட்டர் வாசனையே இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க. நான் இது என்ன சொல்கிறேன், எதுக்கு இது சொல்கிறேன்னா, கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து நம்மளை விட ஜாஸ்தி அவங்கள்ட்ட இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அவங்க ஓகே, அவங்க டியூஷன் படிக்குது, அவங்களுக்கு வசதி இந்த ஜமாலியாவில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க ஒரு 11th +1 +2 அப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேர் லேப்டாப்போடு போயிட்டு ஒரு நாள் முழுசும் கிராமத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் எந்த இருளர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய கிராமத்தை செலக்ட் பண்ணி அங்கே போய் அந்த மக்களுக்கு இவங்க சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஒரே நாளில் எக்ஸல் எல்லாம் ஒரு ஆஃபீஸ் அதாவது அந்த 9th 10th 11th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு முதலே ப்ரோக்ராம் பண்ணி சொல்லிட்டு வராங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நிலைமையில் இருக்கிறவங்க கூட போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதற்கான வேலைகளை செய்கிறாங்க. நாம் வந்து எல்லாம், அதாவது காலையில் கிளப் ஹவுஸில் பேசுகிறோம், வெளியில் வந்து நாங்கள் ரொம்ப வளர்ந்துட்டோங்க, எங்கள் நாடு வந்து தலை சிறந்து இருக்குங்க, இப்படிலாம் பேசிக்கிறோம். பட் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செஞ்சோன்னு பார்க்கறதுக்காகத்தான் இதை நான் உதாரணமாக சொல்கிறேன். அதனால்
நம்ம வந்து இது அது அல்லாமல் நம்மளுடைய உரிமையை, நம்மளுடைய கடமை நிறைய இருக்குது. நம்மளுடைய உரிமையை தெரிஞ்சுக்கணுத்துக்கு ஒன்று நமக்கு கடமை இருக்குது. மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் எனக்கு நிறைய கள அனுபவம் இருக்குது. நேரம் கருதி நான் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அதிலிருந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நாம் எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கணும். நாம் அங்கே வாழ்கிறோன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துட்டு, நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன, நாம் எப்படி அதில் இன்வால்வ் ஆக முடியும், அந்த மாதிரி யோசித்து நீங்கள் கேள்விகள் கேட்டால் அதற்கான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல்ல நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் போனோம். இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஏரியாலையும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் பார்த்து அதில் முன்னேற்றமும் இருக்குது. அந்த மக்கள் சொல்கிறாங்க, இப்போ பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் கவனம் எடுக்கிறாங்க. மேலே தளத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் லாஸ்ட் டைம் போயிட்டு இருக்கும்போது பெரும்பாக்கம் இதில் இப்போ 8 மாடி 9 மாடி இருக்கு இல்லையா, மேலெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சாலைகள் போடாமல் இருந்துச்சு, இப்போ சாக்கடை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஏரியாவில் அந்த மக்களுக்கு பூரா தோல் வியாதி இருக்குது பெரும்பாக்கத்தில். காரணம் என்னென்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த தண்ணி, அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தண்ணி. நான் இந்த மாதிரி என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கவனத்தை கொண்டு வரதுக்கு தான் என்னால் முடிஞ்ச ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முழுக்க அந்த பிளாக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 200 வீடு 300 வீடு இருக்குன்னா எல்லாருக்குமே அந்த தோல் பிரச்சனை இருக்குது. அப்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட நாங்கள் என்ன பண்ணோம்னா, அவங்க எந்த டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க, என்ன மெடிசன் சாப்பிட்றாங்க, ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போய் ஸ்டடீஸ் போய்கிட்டு இருக்கு. இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால் இதில் நிறைய நல்ல உள்ளங்கள் தான் எங்கள் சரித்திரம் படைப்புல வரோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கலாம். இதற்கான ஆலோசனைகள் கலந்து ஆலோசனை பண்ணி நாம் எல்லாம் நம்ம கூட இருக்கக்கூடிய மற்ற மக்களின் முன்னேற்றத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை நம்ம உருவாக்கி வச்சுட்டு போகணும். எல்லாரும் நல்லா இருந்தால் மட்டுமே தான் நாம் நல்லா இருக்க முடியும். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. எல்லாரும் அந்த அடிப்படை தேவையாவது கிடைக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பேச்சினுடைய நோக்கம். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம பதிலாக சொல்ல முடியும், அனுபவத்தை சொல்ல முடியும். ரொம்ப நன்றி நம்ம ஜான் பிரிட்டோ சார் எனக்கு நம்மளை கூப்பிட்டதுக்கு. பங்கெடுக்கிற எல்லாருக்கும், இதை கேட்டுக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றிங்க அவை சகோதரி. கேட்கலாம் சகோதரி, நீங்க கேளுங்க. அவைக்கு காலை வணக்கம். அண்ணே, இப்ப இந்த மாதிரியான குடியிருப்புகளை அரசாங்கம் தீர்மானிச்சு, இப்ப நானும் அந்த பக்கம் போய் பார்த்திருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த நிலைமையை பார்க்கும்போதே. இந்த மாதிரி குடியிருப்புகளை கட்ட அரசாங்கம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுதானே பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அந்த வட சென்னையில கட்டுனதுக்கு அப்புறம் தானே இது ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல இது முன்னாடியே வாங்க கூட ரொம்ப தரமில்லாத குடியிருப்புகளை வெறும் பெயர்ந்து வர மாதிரி கட்டுனாங்கன்னு. இதுக்கு இனிமேல்ட்டு வரும்பொழுது தன்னார்வலர்கள் இப்ப நீங்கெல்லாம் ஆர்டிஐ போட்டு கேட்டு இது இனி கட்டுறதை எப்படி அனுமதிக்க முடியுமா, எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாம? ஏன்னா நீங்க இப்ப தண்ணின்னு சொல்லும் பொழுது பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா தானே இருக்குன்றதுனாலயே அவங்க தண்ணி வசதி இல்லாதனால இந்த தரமில்லாத தண்ணிகளை கூட எடுத்து அவங்களுக்கு சப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, குடிநீராவோ பயன்படுத்துற நீராவோ. இது வருங்காலத்துல இத எப்படி இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள், இனிமே இந்த மாதிரி கட்டடங்கள் குடியிருப்புகள் இந்த எளிய மக்களுக்கு கட்டும் பொழுது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை கண்டிப்பாக. அதாவது நான் இப்போ இது வரைக்கும் பேசுனதுக்கே என்னென்னா, எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்தால் மட்டுமே தான் நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அது அவங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவங்களும் நம்மளை சேர்ந்தவங்க தானே. அதாவது ஜெயமோகன் சொல்லுவார், எழுத்தாளர் ஜெயமோகன், மக்களுடைய மனசே கரப்ட் ஆகி போயிருக்குப்பா. எல்லாருமே ஒரு கரப்ட்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியா, அதாவது தன்னை பற்றி தான் சிந்தனை, மற்றவங்கள பற்றி எந்த யோசனையும் இல்லை. எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, காசை கொடுத்தாலும் அது எப்படியாவது வேலையை முடி, புரியுதா? அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வேலை செய்கிறதையே வழக்கமாக்கிக்கிட்டான் நம்ம.
நம்ம எல்லாருமே யாராவது லஞ்சம் கொடுக்காம ஏதாவது வேலை செய்கிறோமா? என் வேலை ஆனால் ஒரு டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து ஒரு வீட்டு அனுமதியாக இருக்கட்டும், வீடு கட்டியிருக்கோம், வீட்டுக்கு பிளான் அனுமதி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கரப்ட் ஆயிடுறோம். இதுதான் அவங்க மனசுலையும் இருக்குது. அந்த அதாவது பில்டிங் இந்த கேபி பார்க் மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டிட்டு அது சிறப்பாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி போனஸ் வேற 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அந்த பில்டிங் அந்த கட்டுற கான்ட்ராக்டருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குது? அது இப்போ நீங்கள் கேபி பார்க் யாராவது முடிஞ்சால் கேபி பார்க்குன்னு கூகுளில் போட்டு போய் பாருங்கள் அந்த வீடுகள் எப்படி இருக்குது, எப்படி கட்டப்பட்டிருக்கு. சமீபத்தில் கட்டினது தான். அது சிறப்பாக கட்டினதா 1 கோடி ரூபா போனஸ் வேற கொடுத்துருக்காங்க அரசாங்கம். இதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம், கேட்டிருக்கோம். அதாவது நீங்கள் வந்து சொல்யூஷன் என்னென்னா, மக்கள் மனசில் அந்த கரையை அழுக்க நம்ம போக்கணும். நம்ம ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது இது, நம்மளை அறியாமலே அது உள்ளே இருக்குது. அதுதான் எழுத்தாளர் சொல்கிறார், நம்ம எல்லாமே கரப்டாக இருக்கிறோம். அதனால தான் ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு இல்லை, ஏன் வரி பணம் தானேன்னு நினைக்கிறோம். அது வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், அவன் தப்பு பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றோம். நம்ம அவங்க நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம நிப்பாட்ட முடியுமானா நம்ம நிப்பாட்ட முடியும். இது எங்கேருந்து தொடங்குது பாருங்கள். இதனுடைய ஆணி வேர் எங்கே இருக்குது? நம்மளுடைய கரப்டான எண்ணம் தான். எது எப்படி போனாலும் சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் நான் காசே என்ன, இப்போ நான் எங்கள் பில்டிங்லாம் எழுதி போட்டிருக்கேன், திஸ் இஸ் கரப்ஷன் ப்ராஹிபிட்டட் ஜோன் அப்படின்னு சொல்லி. எதுக்கும் போய் காசு கொடுக்கறது கிடையாது. ஒரு பில்டிங் அனுமதி வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து 1,80,000 ரூபா கேட்டாங்க. நான் காசே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, காசே கொடுக்காம வாங்கியிருக்கேன். நான் வந்து அதாவது இப்படி இப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ என்னுடைய நேரம் வேலை வேஸ்ட்டாக போயிடும், இல்லாட்ட இந்த வேலை நடக்காது, எனக்கு திணிக்குள்ளே வண்டி எல்லாருமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி வாங்குறவங்களுக்கு மனசு வரும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிடுங்க, இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், என் ஃபேமிலி அங்கே இருக்குது, கணவர் இங்கே வேலை செய்கிறார், மனைவி இங்கே வேலை செய்கிறாங்க, காசு கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கிறோம். எத்தனை இந்த கேஸ் நடக்குது. நேற்று கூட ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு, உனக்கு என்ன அமைச்சர் பதவி வேணுமா, இல்லை நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், நிகழ்கால உண்மையை நம்ம அரசியலுக்குள்ளே தான் இருக்கிறோம், அதை பேசாமல் நம்ம கடந்து போகவே முடியாது. உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா, அதனுடைய கேஸ் ஸ்டடிஸ் என்ன சொல்லுது, இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாந்தது தான். அது மாதிரி பொதுவாக மக்களே கரப்டான மனநிலையில் இருக்கிறோங்கிறதே நமக்கு தெரியல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்ம கரப்டான மனநிலையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், எல்லாரும் கீவாக இருக்க போகிறோம் இல்லை. ஆனால் நல்ல சமுதாயத்தை இந்த அதாவது ஒரு சிறந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டு போகணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சா இருக்க முடியாது கொஞ்ச நாள்லங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அப்படி ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஜோதிமா, நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்ல அது நீங்க சொன்னது நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. நன்றி நன்றி. சொல்லுங்க சார். நன்றிங்க அன்பு சகோதரர். மிகவும் சிறப்பான பகிர்தலை இன்றைய அதிகாலை அன்பு பரிசாக நமது உரிமை அறிவோம் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகம். இந்த வாழ்விட மேம்பாட்டு பகுதியில் வாழக்கூடிய மக்களின் சூழல், கால சூழல் எவ்வாறு இருக்கின்றது, அவர்கள் நிதர்சன வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன, இன்று நாம் ஒரு அடிப்படை வசதிகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழலில் இருக்கின்றோம். ஆனால் யதார்த்த வாழ்வியல் சூழல் எவ்வாறு இருக்கின்றது, அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் திரட்டி வாழக்கூடிய ஒரு சூழல் இன்று சமநிலையற்ற ஒரு சமூகத்திற்கான எடுத்துக்காட்டாக இன்றைய சூழல் இருப்பதை வெகு சிறப்பாக உயர்த்தினீர்கள். இன்று பணம் படைத்தவர்கள், வசதியானவர்கள் வாழக்கூடிய அற்புதமான வாழ்வியல் சூழல் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல நடுத்தர மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழல், இதுபோல வாழ்வதற்கான அன்றாட சவாலை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் சூழல் என்று ஒவ்வொன்றாக இன்று தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தினை மையப்படுத்திய ஒரு வாழ்வியல் சூழல் இருப்பதை வெகு அற்புதமாக அடையாளப்படுத்தியுள்ளீர்கள். இன்றைய நிகழ்வில் மாற்றம்
ஒன்றே மாறாதது. நிச்சயமாக இதற்கான முன்னெடுப்புகள் சமத்துவத்திற்கான ஒரு அ அடிக்கோடிடும் என்பதற்கான ஒரு அச்சாரத்தை இன்று விதைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இதற்கான ஒரு சூழல் மலரவும், அதற்கு ஒவ்வொருவரும் கரம் கோர்த்து இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை சிந்திப்பதும் நமது தலையாய கடமையாக இன்றளவில் இருக்கின்றது. ஏதோ வந்தோம், பேசினோம், கேட்டோம், கடந்து சென்றோம் என்ற ஒரு வாழ்வியல் சூழலாகவே இன்றைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை குறித்தும் உங்களது சிறப்புரையில் பதியமிட்டுள்ளீர்கள். இனியதொரு காலை பொழுதில் இன்றைய நிதர்சன உலகத்தில் இன்று வறுமை ஒழிப்பு சார்ந்து 2 வாரங்களுக்கு முன்பு நமது தளத்தில் சிறப்புரை இருந்தது. அதில் தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் முதல் இடத்தில் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 80% வறுமை ஒழித்த ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பதை குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் சிறப்புரையில் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னும் 20% என்பது எவ்வளவு கடுமையான இலக்குகளை அரசோ மக்களோ எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். இந்த வறுமை ஏழ்மை ஒழிப்பில் இன்னும் எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்பதை குறித்த பார்வையாகவும் இன்றைய சிறப்புரை அமைந்திருந்தது. நல்லதொரு தருணத்திற்காக, இந்த ஒரு இனிய தருணத்திற்காக சொல்லரங்க சொந்தங்களாகி அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் பேரறிவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த பேரறிவு தொகுப்பில் இன்று நாம் நமது உரிமை அறிவோம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை அன்பு ஐயா அரப்பூர் ஜாகிர் உசேன் ஐயா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஜாகிர் உசேன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நமது உரிமை அறிவோம் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்வுல இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாத விஷயங்கள், பேசாத விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துகிட்டாரு. தமிழ்நாடு அப்படிங்கிறது முன்னேறிய மாநிலம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். வறுமை ஒழிப்புல முன்னாடி இருக்கோம், இந்த மாதிரி நிறைய சொல்றோம். அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளோட உரிமை அப்படிங்கிறத சொன்னாரு. அப்ப தமிழ்நாடு முன்னேறிய மாநிலத்திலேயே இவ்வளவு, அதுவும் சென்னை மாநகரம், நம்ம தமிழ்நாடோட தலைநகரத்திலேயே இந்த அளவுக்கான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு முன்னேறாமல் மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இப்போ முன்னேறாத மாநிலங்களோ இல்ல முன்னேற்றம் இல்லாத வறுமை இல்ல கீழே இருக்க மாநிலங்கள்லாம் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழலும் தெரிஞ்சது. ஏன்னா சென்னை மாநகரத்துல இருக்காங்க, இத்தனை மக்கள் இருக்காங்க. கண்ணகி நகர்லன்னு பார்த்தா 23,000 பேர் இருக்காங்க. திடீர் நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், 23,704 குடும்பம் இருக்கு. குடும்பங்கள் மன்னிக்கவும், இவ்வளவு குடும்பங்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்க எப்படி வேலைக்கு போறாங்க, அங்கிருந்து உழைப்பு மட்டுமே அப்படிங்கிறத அதெல்லாம் சொன்னாரு. அதோட அவங்க ஏன் இன்னும் அந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதிகள்லாம் இல்லாம இருக்காங்கன்னா அதற்கும் ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினாலும் அந்த மக்களை தான் கூட்டு போறாங்க. எங்கெல்லாம் கூட்டம் காமிக்கணுமோ எந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதிரி அரசியல் காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. ஐயா அவர்கள் நிறைய இடங்கள்ல சொன்ன அந்த மாவீரன் படம் நம்ம பார்த்திருப்போம். அந்த படத்துல வர்றதெல்லாம் ஒரு சினிமா காட்சியாக, சில சமயம் ஒரு நகைச்சுவை காட்சியாக நம்ம அப்படி பார்த்துட்டு நம்ம கடந்து போயிருப்போம். ஏன்னா அந்த பேய் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, அந்த தட்டி விழறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கே அதுல நிறைய அரசியல் அதெல்லாம் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல தான் நிறைய பேர் வாழ்றாங்க. அதுவும் 7, 8 மாடி கட்டிடங்கள்லாம் இருக்கு. அந்த இடத்துல லிஃப்ட் இல்ல. அந்த மாதிரி அது இருந்தாலும் அது சரியா வேலை செய்யறதில்ல. அதுல சிக்கி ஒரு குழந்தை உயிரிழந்தது. இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. தண்ணீர் வசதி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா தினமும் 24 மணி நேரமும் மற்ற இடங்களுக்கு நம்ம தண்ணீர் வசதி கிடைக்குது. மற்ற சென்னையில இருக்க மற்ற பகுதியில இருக்கவங்களுக்கு அப்படிங்கும்போது இவங்களுக்கும் தண்ணீரும் கிடைக்கல.
மின்சாரம் அப்படிங்கிறது இது எல்லாமே மருத்துவ வசதியா இருக்கட்டும், இல்ல பேருந்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு இல்லாத ஒரு சூழல் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல நெறைய பேரு போயிட்டு கள நிலவரம் பார்க்குறாங்க. அங்க செயற்பாட்டாளர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கும்போது, அரசாங்கம் நிறைய முன்னெடுப்புகளும் செஞ்சிருக்காங்க. முன்னாடி 4 நாளைக்கு ஒரு தடவ தண்ணி வந்தது. இப்ப அம் அ 2 நாளைக்கு ஒரு தடவ தண்ணி வருது. அந்த மாதிரி கொஞ்சம் மின்சாரம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு குடிசை பகுதி வாரியம்னு இருந்தது. இப்ப அத தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு வாரியம் மூலமாக இதெல்லாம் கட்டுறாங்க. இப்படி கட்டுறவங்கலாம் உண்மையிலேயே இலவசமா இருப்பாங்க அப்படிங்கிறத நெறைய பேர் நெனைப்பாங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு பக்கம் இருந்திருப்பாங்க. ஒரு ஆற்றோரத்திலயோ, ஏதோ ஒரு இடத்துல குடிசை பகுதியில இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வீடு இலவசமா குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா அவங்க மாதம் 300, 600 இந்த மாதிரியான வாடகைகள் குடுத்தும் தான் இருக்காங்க. ஆனாலும் அங்க ஒரு மேல்நிலை பள்ளி கூட கிடையாது. ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் ஆன ஒரு ரூம்ல இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு 4 பேரு அ இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில, நெருக்கடியான ஒரு அ மக்கள் தொகை தான் அங்க இருக்காங்க. பெண்கள் அதுவும் சொல்லப்போனா பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது கம்மி. ரொம்ப சின்ன வயசுலயே திருமணம் செஞ்சு குடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கு. மேலும் அங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக கூட பள்ளிக்கு போறவங்களெல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கு. எ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்டின்னா, நம்ம அத பார்த்துக்கிட்டு நம்ம நல்லவர்கள் அப்டின்னு சொல்றவங்க யாருமே பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது அப்டிங்கிறதும், அமைதியாக இருப்பவர்கள் நல்லவர்கள் அப்டின்னு கிடையாது அப்டிங்கிறத மிக முக்கியமாங்க சொன்னாங்க. ஏன்னா, இதற்காக குரல் கொடுக்கும்போது அரசாங்கம் கேக்குது அப்டின்னா, நம்ம நெறைய பேர் சேர்ந்து குரல் கொடுக்கணும். அடுத்து இன்னும் இந்த மாதிரியான கட்டிடங்கள் கட்டம்போது அதற்காக தரமா கட்டுறது. ஏன்னா ரூ. 13ல ரூ. 1 தான் இதுக்கு சேருது இந்த கட்டிடங்களுக்கு அப்டிங்கும்போது, இன்னும் நம்ம குரல் கொடுக்கும்போது, இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணும்போது, இன்னும் அந்த கட்டிடங்கள் தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு ம தரமில்லாத கட்டிடத்த கட்டம்போது கூட, அதுக்கு ரூ. 1,00,00,000 அதாவது நல்லா இல்லம்மா, ஒரு கட்டியிருக்கீங்க. சின்ன சின்ன திருத்தம். அரசாங்கம் ரூ. 1 செலவு பண்ணுதுன்னா 13 காசு தான் மக்களை வந்து அடையுது. மிச்சம் 87 காசு வந்து கமிஷனா லஞ்சமா போயிருது. ஓ! சரிங்கய்யா. நன்றி. திருத்தம் கூறியதற்கு நன்றி. அப்ப அவங்களோட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அந்த மக்களோட போய் பழகி பார்க்கணும், பேசி பார்க்கணும். ஒரு முறையாவது நமக்கு நேரம் கிடைக்கும்போது அங்க போய் அன்பு செலுத்தி அவங்க அந்த அம் அன்பு செலுத்தி பார்த்தால் மட்டுமே அவர்களோட வாழ்விடங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்கேயே நெறைய பேர் இன்னும் செயற்பாட்டாளர்களாக இருக்காங்க. அதுல மிக முக்கியமாக ஒருவர் மாரிச்சாமி அப்படிங்கிற ஒருவர். இன்றைக்கு அவர் அடுத்த வாரத்துல ஆனந்தவனோட நம்பிக்கை விருது வாங்குறதாக இருக்காரு. புதிய தலைமுறை ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட் மூலமாக இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் முதல் முதல் தலைமுறை ட்ரஸ்ட். முதல் முதல் தலைமுறை ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட 272 பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி குடுக்கறது, இந்த ஆரி ஒர்க் குடுக்கறது, எம்ப்ராய்டரி குடுக்கறது இந்த இந்த மாதிரி நிறைய 272 பேருமா அதுல அவங்கெல்லாம் படிப்பை பாதியில விட்டவங்க. இவங்க போய் பேசி அவங்கள திருப்பி எக்ஸாம் எழுத வச்சு பட்டதாரி ஆக்கியிருக்காங்க. முதல் தலைமை அவங்க அப்பா அம்மா படிக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால படிப்பை பாதியில் விட்டுட்டாங்க. இவங்களெல்லாம் கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் போய் அடையாளம் கண்டு கூட்டிகிட்டு வந்து +1 +2 இப்படி அரைக்குறையாக விட்டுருப்பாங்க. அவங்கள ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து எக்ஸாம் எழுத வச்சு அதுக்கப்புறம் காலேஜில் சேர்த்து பட்டதாரி ஆக்கியிருக்காங்க. அவங்க படிக்க வைக்கிறதுக்கும் இறை அன்பு வந்து நிறைய, அதாவது அவர் நிறைய கனெக்ட் பண்ணி படிக்க வச்சுருக்காங்க அவங்களே. அதையும் நம்ம மறந்துட்டேன் அதை நான் சொல்கிறதுக்கு. இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து படித்து வந்தவங்க கிடையாது. பாதியில் விட்டு ஒரு பொண்ணு வந்து ஜப்பான் வரைக்கும் போயிருக்கா. அவ்வளோ திறமை இருக்குது அவங்கள்ட்ட. அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய சூழ்நிலை சரியில்லாததுனால சின்ன வயசுலேயே பெண்களையும் கல்யாணம் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அவங்க எப்படியாவது பெற்றவங்க வந்து அவங்க கடமையை முடிக்கணுங்கிறதுக்காக. பட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ திறமையும் அவ்வளோ இதுவும் இருக்குங்கிறதுக்காக தான் இதை குறிப்பிட்டேன். நன்றிங்க ஐயா.
நிச்சயமா. ஏன்னா, அடிப்படை தேவைகளுக்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய திறமைய காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாயிடுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் அங்க கிடையாது. ஒரு கல்லூரி இந்த மாதிரி விஷயங்கள அரசாங்கம் அமைச்சு கொடுத்தாக்கா, அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். நெறைய பேர் தன்னார்வலர்கள் அங்க சோலார் குடுக்கறது, அங்க கழிவு ஓய்வறைகள் கட்டிக் குடுக்கறது, கம்ப்யூட்டர் குடுக்கறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கோவிட்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட அங்க அத்தன பேர் கோவிட் சமயத்துல நெறைய சமைச்சு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், அங்க போனாலே மக்கள் எல்லாரும் அன்பாக சாப்பாடுலருந்து சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிப்பாங்க அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாரு. அதோட நிதர்சனம் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்லயும் நெறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. தினமும் 100 பேருக்கு சாப்பாடு செய்து கொண்டு போய் வீட்ல குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்களால வெளிய வந்து வாங்கக்கூடிய முடியாத சூழ்நிலையில இருக்கனால வீட்ல கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கான அடிப்படை தேவைகள்னு சொல்லும்போது, தோல் வியாதி வருது அங்க நெறைய பேருக்கு. ஏன்னா, தண்ணீர் சரியில்லாதனால தோல் வியாதி வருது. இப்ப இத்தனையும் நம்ம சொல்றோம் அப்டின்னா, நம்மளும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் மீண்டும் சொல்றது. ஆனால் நம்ம மக்களோட மனம் எந்த அளவுக்கு கரப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சா போதும். நமக்கு நேரம் எடுத்து ஒரு வேலைக்கு போய் செய்றதுக்கு ஒரு பணம் குடுத்து செஞ்சுட்டு போயிரலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனமெல்லாம் மாறி இருக்கு. அந்த மாதிரி நம்மள பத்தி மட்டுமே யோசிக்காமல் கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படின்றத சொன்னாங்க. மற்றவர்களுக்காக நம்ம யோசிக்கணும். நம்மளால என்ன செயல்பட முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதே நம்மள மாதிரியே நம்ம மற்ற எல்லாரையும் அதே மாரி ஒரு அடிப்படை வாழ்வாட வசதிகளோட இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்காம, அவங்களோட வாழ்வியல தெரிஞ்சுக்கிட்டு, அதற்காக நம்ம என்ன முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு ஐயா அவர்களுடைய பகிர்வு இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை அடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் உரிமை அறிவோம் என்ற தலைப்பில் ஐயா அறப்போர் ஜாகிர் உசேன் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க எப்போ வந்தாலும் இந்த பொது தொண்டு பற்றி நிறைய சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு. நன்றிகள் ஐயா. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும்
இன்று நமக்கெல்லாம் நிறைய அறிவுரைகளை எடுத்து வழங்கினார்கள். பல கோடி நன்றிகள் ஐயா. கமிஷன், லஞ்சம் எப்படி பரிமாற்றம் அடைகிறது, அடிப்படை அடிப்படை தேவைகள் பற்றி நமக்கு புரிய வைத்தார்கள். நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும், உலக மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஐயா மிக அருமையா தெள்ள தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் புரியும்படியா எடுத்து சொன்னீங்க ஐயா. இதையெல்லாம் நம்ம பணம் கொடுத்துட்டு இருந்த இடத்துலயே பணம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நேர்ல போய் பார்க்கணும். ஐயா சொல்ற மாதிரி ஒவ்வொரு நம்ம சேவை செய்யணும்னு முதல்ல நினைக்கிறோம். அது எப்படி நடக்குது அப்படிங்கறது அங்க போய் பார்த்து உணர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ரொம்ப அருமை. நேர்ல சென்ற அவர்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, இதுல நமக்கு என்ன கைங்கரியம் எடுத்து செய்யலாம் அப்படின்னு உணர்த்தினீங்க ஐயா. ரொம்ப நன்றிகள் ஐயா. ஐயா சொல்லும்போது எனக்குள்ள ஒரு தன்னார்வம், அப்படிதான் சொல்லணும், வந்ததுங்க ஐயா. எப்படி என்றால், எனக்கு இப்ப 75 வயசு நடக்குது. வர மாசம் 6ஆம் தேதி முடிஞ்சு 76 தொடங்குது. அப்ப இந்த வயசுல எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஐயா நேர்ல போய் பார்த்து செய்யக்கூடிய அந்த உடம்பு சில நேரம் ஒத்துழைக்கும். எப்பவாவது தான் நான் வெளியில போவேன். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம், அவர் சொல்லும் பொழுதே எனக்குள்ள ஒரு எண்ணம் உதயமாச்சு. நம்ம என்ன செய்யலாம், இது நம்மளும் எடுத்து செய்யணும் ஐயா. அந்த அளவுக்கு எப்படிலாம் பண்றாங்களே, நம்ம இதுல என்ன கையில எடுக்கலாம்னு பார்க்கும் பொழுது, இந்த காலையில ஒரு 5:30, மாலையில ஒரு 5:30, இந்த நேரத்துல நான் உட்கார்ந்து தவம் பண்ணி, நம்ம எல்லாருமே இந்த தளத்துல இருக்குங்க அத்தனை பேருமே காலையில ஒரு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் நம்ம தளத்துக்கு வந்துடலாம். அதே மாதிரி மாலையில ஒரு 5:30 மணி எல்லா மன்றத்திலயும் இந்த நேரம் கூட்டு தவம் நடக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்ம குடிமக்கள் எல்லாரும் சரிசமமா வாழணும் அப்படின்னு அந்த வான்காந்த ஆற்றலோடு நம்மளை இணைச்சு நம்ம செய்யும் பொழுது அந்த நம்மளுடைய நினைவு அங்க பதிவாகும். வான்காந்தத்துல பதிஞ்சு யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கலான்னு அந்த கருவியா ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து யூஸ் பண்ணி இதை பேராற்றல், பேரறிவு இது செய்ய வைக்கும். இது 100க்கு 100 உண்மை. நான் உணர்ந்தது இது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் இணைந்து இதை செய்வோம். நம்மளால முடிஞ்சது. ஆனா இது ஒருபோதும் தப்பாது. தப்பாம அது போய் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ சேரணுமோ கண்டிப்பா இரையாற்றல் செய்திருவார். நான் நிறைய சொல்லியிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. அதை உட்கார்ந்த இடத்துலயே விநாயகர் முருகரும் விநாயகரும், முருகர் உலகமெல்லாம் சுத்தி பழம் இல்லைன்னு கோவப்பட்டு போயிட்டாரு. விநாயகர் உட்கார்ந்த இடத்துலயே இதுதான் அம்மா அப்பா சுத்தனா இதான் உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி நீங்கெல்லாம் தெரிஞ்சு போய் பார்த்து செய்யலாம். ஆனா நான் இங்க வீட்டுல இருந்து உட்கார்ந்த இடத்துலயே அந்த வான்காந்தத்தோட இணைஞ்சு எல்லாருக்கும் எல்லா நிறைவும் கிடைக்கணும், இறைவா எல்லாரையும் நல்ல விதமா வாழ வைக்கணும் அப்படின்னு அந்த 1/2 மணி நேரம் நான் தவத்துல இருந்து வாழ்த்துறேன்னு இன்னையிலேருந்து இந்த பதிவை நான் கையில எடுத்துக்கிறேன் ஐயா. இது என்னால முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம அனைவரும் நேரம் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. அமைதியான ஆனந்தமான அந்த மனநிலையில நம்ம கேட்கும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே கிடைக்கும். இதுதாங்கய்யா நான் உணர்ந்துக்கிட்டேன். நீங்க சொன்னதை நான் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேங்க ஐயா. ஐயா நீங்க நிறைய தொண்டு உள்ளோம். எப்படி எப்படிலாம் தனியா போனா செய்ய முடியாது.
ஒரு கூட்டு அமைச்சு கூட்டத்துல போய் இருந்து எல்லாம் செய்யணும்னா நடக்குது. அப்படி நிறைய செய்துட்டு வரீங்க. நீங்க நிறைய 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 இன்னும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்க தொண்டும் சிறக்க அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்க அம்மா. நல்ல எண்ணங்கள் முக்கியம் அப்படிங்கிறது ஐயா சொன்னாரு. அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம தொடர்ந்து விதைக்கணும். மிக்க நன்றி. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். ஆஹ் அண்ணன் வந்து அடிக்கடி இந்த தளத்துல வந்து இந்த மாதிரி நிறைய அறிமுகமும் படுத்தணும்னு கேட்கிறேன். இந்த 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 பகுதிகளில் வேலை செய்யறாங்க இல்லையா, இப்ப சக்தி அபியான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் சுபத்ரா தேவி தன்சிங் டீம் அவங்க கிட்ட பேசுவேன். அப்புறம் இப்ப நேத்து நான் பேசும்பொழுது கூட, நேத்து பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, பாதியில பார்வை இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் 20 வயசு 25 வயசுக்கெல்லாம். நேத்து அங்க வேலை செய்யற அந்த ப்ரொஃபஸர் எனக்கு கால் போட்டு கொடுத்து, அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்வை இழப்புனால அவங்களுக்கு மன ரீதியாவும் சவால்கள் திடீர்னு வர்றதுனால இருக்கும்னாங்க. அப்ப நான் அண்ணனை தான் நினைச்சுக்கிட்டேன். இன்னும் நம்ம வேற எந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு லோ விஷன் இருந்தா எப்படி வேலை வாங்கி தரத்துக்கு எங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முன்னெடுப்பண்ண. நீங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்காது. நான் சமீபத்துல வியாசை பிரதர்ஸ்க்கு அந்த நார்த் மெட்ராஸ்ல இந்த குப்பமேடான பகுதிகளில் வேலை செய்யற ஒரு லாயர் தம்பி, அவங்களுக்குமே ஒரு லேப்டாப் கொடுக்க வாய்ப்பு இருந்தது. அப்போ நிறைய காரியங்கள் அவங்க அந்த நார்த் மெட்ராஸ்ல நடக்கிற சவால்கள், அந்த குழந்தைங்களுக்காக படிப்பு முன்னெடுத்து எவ்வளவு தூரம் அந்த குழந்தைங்களை கல்வி கெடுக்குறாங்க, அந்த இடத்த சுத்தப்படுத்தி அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். சோ இந்த மாதிரி மக்கள் தான் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டுமா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஒரு ஒரு விசை கூட நன்றி என்ன. அந்த அவரை அந்த அவார்டு விருது வாங்குறவர் கூட அந்த மாதிரி களப்பணியாளர்களை இந்த அவைக்கு அண்ணன் அறிமுகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நமது உரிமை அறிவோம், அருமையான தலைப்பு. அறப்போர் ஜாகிர் ஹுசேன் ஐயா அருமையா பேசினாங்க. இன்றைக்கு நிறைய மக்கள் வளமையா வாழ்றாங்க. ஒரு சில பகுதியில அடிப்படை வசதி இல்லாம கூட இருக்கிறாங்க. உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, உறைவிடம், இந்த 3 தான் அடிப்படையான வசதி. இது 3மே கிடைக்காம இருக்கிறவங்க எவ்வளவோ பேர். நம்மளை சுத்தி பார்த்தோம்னா இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பாதை ஓரத்துல படுத்து கிடப்பாங்க. அதுவும் பாலத்துக்கு அடியில எங்கேயாவது இடம் கிடைச்சா யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னா அந்த இடத்துல படுத்திருப்பாங்க. பசியோடு படுத்திருப்பாங்க. பார்த்துருக்கோம். அப்படி கணவன் மனைவி குழந்தை அப்படிலாம் புகைவண்டி நிலையத்துல நிறைய நேரங்கள்ல பார்த்துருப்போம் நம்ம. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பேர் உதவி செய்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி முதல் தலைமுறை இப்பவும் படிக்கிறவங்கள சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நான் தான் முதல்ல பட்டம் வாங்குறதுக்காக படிக்கிறேன் அப்படிம்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படிடா 2025 இதுல இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு. ஆனா இருக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 10 20 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற மாதிரி கிராமத்துல எல்லாம் இன்னும் வளர்ச்சி இல்லாம இருக்கிறாங்க. எல்லா கிராமங்கள்ல ஒரு சில கிராமங்கள்ல ஒரு சில குடும்பங்கள் அப்படி இருப்பாங்க. அந்த அறியாமை இருக்கும். அன்றைய காலத்து மனிதர்கள் போல அவங்க வாழ்வாங்க. சென்னை நகரங்கள்ல அப்படி வாழ்றதெல்லாம் உண்மைக்கே ரொம்ப கொடுமை. ஏன்னா அங்க வாழ்றப்போ அவங்களுக்கு இந்த 3 வசதிகளும் இருந்தா தான், இல்லாட்டா வாழ்றதே பெரிய கடினம். அந்த மாதிரி பகுதிகளுக்கு ஐயா பார்த்து உதவிகள் செய்தது, மற்றவங்க செய்த உதவியை எடுத்துரைத்தது எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. ஒருத்தங்க வருத்தப்படுறதை பார்த்து நம்ம வருத்தப்படுறது மட்டும் பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதுக்கு முதல்ல நம்மளோட எண்ணங்கள் நல்லதா இருக்கணும். உதவி செய்யணுன்ற அந்த எண்ணம் வரணும். நம்மளால முடிந்த அளவு செய்யணும். நம்ம
பணிபுரிகின்றோம், நமக்கான சம்பளம் இருக்கும், நம்ம சுற்றுச்சூழல்ல யாருக்கு என்ன உதவி தேவை அப்படின்றத அறிந்து நாம் செய்தோமானால் அந்த உதவி பயனுடையதா இருக்கும். மாணாக்கர்களுக்கெல்லாம் அடுத்து என்ன செய்யற அப்படின்னா சொல்லுவாங்க. சரி இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரு ஆண்டுக்கு இத்தனை இருக்கு, இப்படி படிச்சா இந்த வேலைக்கு போக முடியும். பிஎட் படிச்சுட்ட அப்படின்னா பள்ளிக்கு நீ போகலாம். எம்ஏ பிஎட் படிச்சேன்னா பள்ளியில் பிஜி அசிஸ்டண்டாக போகலாம். குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 8 இருக்குது, இந்த மாதிரி குரூப் 4 இருக்குது, மற்ற ரயில்வே இருக்குது. அப்படி எல்லாமே விளக்கமாக நான் சொல்லுவேன். பிள்ளைங்க கேட்காமலே நான் சொல்லுவேன். பொதுவாக வகுப்புலேயே சொல்லுவேன், தனியாக கூப்பிட்டு நான் சொல்லுவேன். அதே போல் நீங்கள் வேலைக்கு போய் கட்டாயம் ஏழை எளியோருக்கு செய்யணும். நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உணவில்லையா உதவி செய்யணும். அதே சமயம் செஞ்சிருக்கேன், கல்விக்கான தொண்டெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், மக்களுக்கான தொண்டெல்லாம் ஓரளவு. ஆனால் நம்ம தளத்தில் ஒருத்தரும் அரிய பெரிய தொண்டுகளை நீங்கள் செய்கிறீங்க. இது பொது வெளியில் கேட்குறவங்களில் சிலர் நிச்சயமாக தொண்டு செய்வாங்க. ஐயாவோட அந்த மகத்துவமான சேவைக்கு நன்றி ஐயா. எங்களை நீங்கள் உற்சாகமுற்றீங்கன்னு தான் சொல்லுவேன். நாங்களும் மேலும் மேலும் தொண்டு செய்வோம். நன்றிகள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா, நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ஐயா உங்கள் அருள் சேவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா ஜாகிர் சார் அவருடைய உரை நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன், ரொம்ப வருத்தமா இருந்தது. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நமது உரிமை, சட்டம் எல்லாமே இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சு அதை சரியா நம்ம பயன்படுத்தணும். அருமையான ஒரு விளக்கம் சொன்னேன். எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய சுயநலம் தான். சீக்கிரம் வேலை நடக்கணும், நமக்கு மட்டும்தான் நடக்கணும், மற்றவங்க எப்படி போனா என்ன. சும்மா சாதாரண ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட்டுக்கு வரிசையில நிற்கும் போது எல்லாரும் அந்த வரிசையை கரெக்டா பின்பற்றி நின்றுகிட்டு இருப்பாங்க. யாராவது இடையில போய் கவுண்டர்ல போய் டிக்கெட்டு வாங்கினா பின்னாடி இருக்கவங்க எவ்வளவு கோவப்படுவாங்களோ இந்த ஆதங்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாகிர் சார் சொல்றாரு. பரவாயில்ல, அவர் அந்த பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு பணம் கேட்டு கொடுக்காம 6 மாசம் இல்லைன்னா 9 மாசம் வெயிட் பண்ணி அந்த அப்ரூவல் வாங்கினாரு. அந்த அளவுக்கு பொறுமை நம்மகிட்ட இல்லை, அதுதான் காரணம். போனோமா, காசை கொடுத்தோமா, வேலையை முடிச்சோமா, அந்த மாதிரிதான், அந்த மனநிலை தான் இப்ப இருக்கு. அதே மாதிரி இந்த தன்னார்வ குழுக்கள் அவங்கள நிறைய செய்யறாங்க. நிறைய சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல தாடி வச்சுக்கிட்டு முடிய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் சேவ் பண்ணி ட்ரெஸ் இது பண்ணி குளிப்பாட்டி. சமீபத்துல கூட போன வாரம் பார்த்தேன், அந்த பையன் சின்ன வயசு பையன், அவனை விலாசம் கண்டுபிடிச்சு அவங்க அம்மாவையும் அக்காவையும் வர வச்சு, அந்த பையனுக்கு அடையாளமே தெரியல, அவங்க அம்மான்னுட்டு ஓட மாட்டேங்கான். அது கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் தெரியல. அப்புறம் அவனை குளிப்பாட்டி அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னார்வ குழுக்கள் நிறைய இப்போ வந்துகிட்டு இருக்கு, சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. அப்ப பில்டோஸ் அவர் சொன்ன மாதிரி வறுமை ஒழிப்புல 80% ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு மாநிலம் முன்னேறி இருக்கு. இன்னும் 20% தான் இருக்கு. நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இது ஜாகிர் சார், நான் அதை சொல்றது அது சரியா தவறான்னு தெரியல, நான் எண்ணுகிற எண்ணம் கரெக்டா என்னன்னு தெரியல. நான் அந்த ரோட்ல போகும்போதெல்லாம் நிறைய பிச்சைக்காரங்களாம் பிச்சை எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த குழு தான் அவங்கள குழந்தைகளை, அந்த குழந்தை வெயில்ல தூங்கிக்கிட்டே இருக்கு, தூங்கிக்கிட்டு அந்த பெண்மணிகள் இந்த ஆவடி பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சிக்னல்லையும் குழந்தை தூக்கிட்டு நிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு கொடுத்து அவங்கள என்ன இங்க இருந்து இவங்க வர்றாங்க போறாங்க, இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா மும்பை மாநிலத்துல எங்கேயோ இந்த மாதிரி ஆட்களை
என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சட்டம் வந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹ், இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குதா அந்த மாதிரி? இல்லை, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ம், ஒரு சுயமாவே உழைக்காம மற்றவருடைய உதவியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு 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 இதுவும் இருக்காங்க, கூட்டமும் இருக்காங்க. யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்ட்டு. அந்த உழைப்பு இல்லை. உழைப்பு இல்லாம யாராவது அந்த மாதிரி ட்ரஸ்ட் மூலமா யாராவது அந்த உதவியை நாடிக்கிட்டே இருக்கிற ஒரு மக்களும் இருக்காங்க. நேத்து நான் பார்த்தேன், அவருக்கு 2 காலும் நடக்க முடியாது, கையும் பெருசா அந்த அளவுக்கு ஆக்டிவ் அல்ல. ஆனா அவருக்கு ஒரு வாகனம் ஒண்ணு இருக்கு. அந்த வாகனத்துல ஓட்டிட்டு ஸ்விக்கில வந்து ஆர்டர். நான் நின்றுட்டு இருக்கேன், சார் அந்த அட்ரஸ் எங்கன்னு கேட்கிறாரு. அவரு காலையும் பாக்குறேன், கையையும் பாக்குறேன். அவரால அந்த வண்டியை விட்டு இறங்கினா அவரால் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு சூழ்நிலை. அவரு ஸ்விக்கில அட்ரஸ் விலாசம் கேட்கிறாரு. நான் சொல்றேன், சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி மனிதர்கள் கூட உழைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச உழைப்பை வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது மற்ற உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க பிறகுடைய உதவியை நாடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அவங்க உதவி பண்ணணும், அவங்க உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, இந்த 3க்கும் கண்டிப்பா அரசாங்கம் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்கு. கல்வியை கத்துக்கிட்டு அதற்குரிய வேலை வாய்ப்பை நம்ம தேடி படிக்காத இளைஞர்கள் அதெல்லாம் வந்து அதுக்கு தான் அரசாங்கம் அவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, வேலைக்கு போனாதான் சோறு அப்படின்னு நினைச்சிட்டு பள்ளிக்கு அனுப்பாம அந்த காலத்துல இப்ப சாப்பாடும் போடுறாங்க. ஸ்கூல் அரசு பள்ளியில அவ்வளவு சலுகைகள், கட்டணங்கள் ரொம்ப மிக மிக குறைவு. இப்ப கல்வி சார்ந்து சில இது பள்ளிக்கு அனுப்புறது இல்லை. அப்படியே பள்ளிக்கு போனாலும் அந்த ஒரு குடும்பத்தை நினைச்சு அவங்க சரியா படிக்கிறது இல்லை. நிறைய யூனிஃபார்ம் போட்ட பெண்களும் சரி, ஆண்களும் சரி, நிறைய அங்கங்க பார்க்கு, சினிமா தேட்டர் அப்படின்ட்டு இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் ஒரு கூலி தொழிலாளியா தான் இருப்பாங்க. ஆனா பசங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, ஆஹ் இல்ல இதெல்லாம் எண்ணத்துல நான் ஓடுறதுன்னு நான் சொல்றேன். ஜாய் சார் கடைசியா அது என்னன்னு சொல்லட்டும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்து யாரோ உதவி பெற்றோ இல்ல ஏதோ ஒண்ணு பற்றோ நான் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புல வந்து ஒரு நல்லா இருக்கிற சமயத்துல இப்ப என்னைய மாதிரி இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அதை மறந்துடுறோம். நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துட்டு யாரோ எப்பயோ போனா என்னன்ட்டு அந்த இனிமேல் நம்ம வாழ்க்கையை வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அந்த நஞ்சியை மறந்துட்டு நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்களே, சாப்பாடு வசதி இல்லாம, இடம் இல்லாம எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க நல்லா இருக்கிற, ஆனா இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது. அப்ப வந்து என்னன்னா அதுக்குதான் அமைப்புகள் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சுயநலம்ங்கிறது தான் ஒரு இதா இருக்குது. இதுதான் ஜாயிர் சட்டை. இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம், இல்ல நம்ம ஐயாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். நன்றி அனைவருக்கும். ஐயா, உங்கள் ஏற்புரையோடு உங்கள் நிறைவு கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றி அனைவருக்கும். இல்லை, முதல்ல இந்த விஷயத்த நீங்கள் நேரம் கொடுத்து காதில் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. சமூகத்தில் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்படுவோம். இப்போ சேவியர் சார் சொன்ன மாதிரி அப்படியே பார்த்துட்டு போகிறோம், அதை பற்றிலாம் கேட்குறோம். எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து நமக்கு ஒரு விஷயம் தவறு, நம்ம இது சரியாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமநிலை சமுதாயம், எல்லாருக்கும் சம உரிமை, அது வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்,
எல்லாருக்கும் எல்லா உரிமையும் சமமாக கிடைப்பதற்கு நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கடமையும் உரிமையும் அதில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரியறதுக்காக ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய நீங்கள் உள் வாங்கியிருக்கீங்க. செவியஸாக சொன்னதுக்கு சேர்த்தே நான் சொல்லிடுறேன் இதில். அதாவது நீங்கள் விஜயகுமாரி அம்மா வந்து ஒரு எண்ணத்தை நான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பான விஷயமா உங்கள் வயசுக்கு இதை கேள்விப்பட்ட உடனே நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய நான் வந்து தினசரி 2 முறை இவங்க நல்லா ஆகட்டும்னு என்னால் அந்த வேண்டுகோளை இந்த பிரபஞ்ச சக்திகிட்ட வைக்க முடியும் அப்படிங்கிறது சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த எண்ணெய் அலைகள் தான் நிறைய பேருடைய மனசில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. நிறைய பேருடைய நினைப்பில் இந்த யோசனையை தூண்டுது. அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. நம்மளும் சேர்ந்து செய்யலாம். அது அல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக, இப்போ ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரா, பிச்சை எடுக்கக்கூடாது. உடனே ஒரு 100க்கு அவசர உதவிக்கு ஃபோன் அடிச்சு இந்த இடத்துல ஒரு அம்மா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களை பார்த்தாலே அந்த வெயிலில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரிங்க, இல்லை அதை வந்து தடுங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பின்னாடி ஒரு குழு இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு குழு இருக்குது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி மக்களை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி நான் சொன்னேனோ இந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் உள்ள மக்களை அவங்க அரசியல் கட்சியில் கூட்டம் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஒரு சில பேர் வடநாட்டிலேருந்து கொண்டு வந்து ஒரு பிச்சை ஒரு சிக்னல்லையும் பிச்சை எடுத்து கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க பண்ணுற கலெக்ஷனை வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு வாங்குற வேலைகள்லாம் நடக்குது. பட் நீங்கள் அதை முழுசாக இறங்கணும். நம்ம அதில் இதுக்கு முன்னாடி நான் முதல்ல அதாவது மற்றவங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காத அப்படின்னு குரானில் நான் படித்த ஞாபகம் இருக்குது, ஒரு வசனமே இருக்குது. அதனால தான் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். எப்படி நான் அந்த லஞ்சம் கொடுக்காம மற்றவங்க உரிமையை பறிக்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த நாட்டில் லஞ்சம் கொடுக்காம தான் என்னுடைய எல்லா வேலைகளும் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உரிமை. நம்ம அதுக்கு அந்த உரிமையை வந்து மற்றவங்களுடைய உரிமையை தட்டி பறிக்கிறோம். எப்படி? என் வேலை ஆனால் போதும், நான் காசு கொடுக்குறேன். எல்லாரும் காசு கொடுக்கறதுனால காசு கொடுக்காம இருக்கிறவனுக்கான உரிமை பறிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என் வேலை ஆனால் போதும், எப்படியாவது காசு கொடுத்து எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல செலவு பண்ணி வாங்கிடுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய. அதனால தான் ஜெயமோகன் சொன்னார், எல்லாருடைய மைண்டுமே கரப்டாகி போயிருக்குப்பா அப்படின்னு சொல்லி. எதுவுமே கொடுக்கக்கூடாது, அதுதான் சட்டம். லஞ்சம் வாங்குறதும் சட்டம், லஞ்சம் கொடுக்குறதும் சட்டம். அது நம்ம எவ்வளோ தூரம் ஒருத்தர் கூட கீழே கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதாவது முதல்ல நான் நினைக்கணும், நான் மாறிட்டா எல்லாரும் மாறிடுவாங்களா? முதல்ல நம்ம மாறுவோம், எல்லோரும் தன்னால் மாறுவாங்க. இப்போ நான் 2010 எங்கள் அலுவலகத்தில் எழுதி போட்டதுலேருந்து எங்கள்கிட்ட வந்து யாரும் காசு தாங்கன்னு கேட்கறது இல்லை. நாமளும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், யாரும் வந்து கேட்குறதும் இல்லை. அது எந்த வேலைக்காக இருந்தாலும் சரி. அது எவ்வளோ, அதனால் நம்ம முதல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போகிற போக்கில் அப்படி இல்லாமல் இது யார்கிட்ட இந்த புகாரை கொடுக்கணும், அந்த புகாரை கொடுத்ததுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன செய்யணும், அப்படி அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது சரியாக எடுத்திருக்காங்களா, இதை கண்காணிக்கணும். இதைத்தான் நாங்கள் அறப்போர் இயக்கத்திலேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய சொல்லலாம். இப்போ சென்னையில் வந்து சாலையை தோண்டி தான் போடணும் சட்டம், ஆனால் சாலையை அப்படியே போட்டு போயிடறாங்க. நம்ம பேசாமல், இது தெரியும், நமக்கு படிச்சிருக்கோம், நம்ம பேப்பரில் படிக்கிறோம், செய்தி படிக்கிறோம், நிறைய வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ்லலாம் பார்க்குறோம். முதலமைச்சரே டைரெக்டாக அந்த தெருவுக்கு வர வச்ச ஆளும் இருக்காங்க. ஏன் தெருவில் தோண்டிட்டு தான் ஏன் போடணும், நீ வந்து சாலைக்கு மேலே சாலை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த மழை பெய்யும்போது என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், நான் அப்புறம் வீட்டை உயர்த்த வேண்டிய வேலை இருக்கும். முந்திலாம் வந்து அதாவது அரசாங்க சட்டம் 1 மில்லிமீட்டர் கூட சாலை உயரத்தை கூட்டக்கூடாது, எங்கே சாலை போட்டாலும் தோண்டி தான் போடணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது. நம்ம எத்தனை பேர் நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் தாம்பரத்தில் என்னுடைய நண்பர் என்ன பண்ணார், அவர் பேர் இளங்கோ ரகுபதி, அவர் விடவே இல்லை, போடவே விடலை. நீ சட்டம் இப்படி தான் இருக்குது, நீ போட விட மாட்டேனா, புரியுதா, அவர் நடுவில் மறிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணாங்க, அதனால இங்கே வந்து யார் ராஜா, நம்ம ஊரில் யார் ராஜா அப்படின்னு கேட்டால் மக்கள் தான். அந்த உரிமை, அந்த உணர்வு நம்மள்கிட்ட இல்லை. எனக்கு என்னப்பா, இதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறீங்க,
ஒரு அதாவது வேலை பார்த்துக்கிட்டு அதை ரொம்ப சேமித்து ஒரு வீடு வாங்குறீங்க, அங்கே ரோடு போடுறாங்க, அந்த வீட்டில் போய் நீங்கள் குடியிருக்கீங்க வயசு, அதாவது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அப்படியே ரோட்டுக்கு மேலே ரோடு மேலே போட்டுக்கிட்டே போகிறான், வீடு கீழே போயிடும். சென்னையில் வெள்ளம் 2015 வந்ததுக்கு காரணமே அதுதாங்க. ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் கேள்வியே கேட்கல. கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை, அதுதான் நம்மளுடைய உரிமைங்கிறது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அரப்பூர் அலுவலகத்துக்கு வாரம் மீட்டிங் நடக்கும். அப்போது ஒரு தன்னார்வல் வந்து சொல்கிறாரு, நான் கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போனேன், நான் அரப்பூரில் வாலண்டியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா கடை நீ வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் எங்கேயும் போய் நான் அரப்பூர்னு சொல்லவே கூடாது. யார் போனாலும் அரசாங்க அலுவலகத்தில் வேலை நடக்கணும், லஞ்சம் ஊழல் இல்லாமல். அதுக்காக தாங்க நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மனநிலை வரணும் எல்லாருக்கும். இப்போ இந்த அவையில் இருக்கிறவங்களுக்கு அது வரணும், இல்லை இதை கேட்குறவங்களுக்கு வரணும். அவங்க எங்கே இருந்தாலும் கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இது முடியுமா முடியாதாங்கிறது தான் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. நம்மளால் முடியுமா? உதாரணத்துக்கு வந்து இந்த லஞ்சத்துக்கு அதை ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கறத பற்றி பேசும்போது நாங்கள் வெளியில் போய் இப்போ அதை ஒரு கேம்பெயினாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அரப்பூரில் இருந்து. என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு. யார் வீட்டிலலாம் சுவர் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குறதும் சட்டப்படி குற்றம். 2026 எலெக்ஷனுக்குள்ளே இது ஒரு பெரிய கேம்பெயினாக கொண்டு வரணும். கடந்த முறை பேசும்போது அவங்கள பற்றி தான் பேசினேன்னு நினைக்கிறேன். முனைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு நண்பர்கள் வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து தொடர்ந்து வேலை செஞ்சு 75% கிராம மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு அவங்க வீட்டு முன்னாடி ஒட்டி ஓட்டு போட்டாங்க. அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் அரப்பூர்லேருந்து அந்த வேலை செய்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து தொடர்ந்து வேலை செய்யும்போது தான் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். இப்போ இந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறோம். வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் குடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் சென்னை சிட்டியில் இருக்காங்க. இவங்களுடைய அடிப்படை வசதி, அவங்களுக்கான ஒரு மனநிலை மாற்றம், அவங்களுக்கான அந்த படிப்பு, கல்வி, சுகாதாரம் இதத்துலலாம் மேம்பாடு வரணும்னா ஒரே நாளில் வராது, வாய்ப்பில்லை. பட் ஆனால் தொடர்ந்து வேலை செய்யணும். காந்தி சொல்லுவார், நீங்கள் வந்து மாற்றம் கொண்டு, அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் தெரியாது, ஆனால் நீ எதுவுமே செய்யலைன்னா எதுவுமே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி. அதனால தான் என்ன முடியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நேரடியாக நம்ம போகலாம் களத்துக்கு, இல்லை யார் களத்தில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்போ இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட் இருக்குது, நம்மளால் நம்ம முடிஞ்ச உதவி செய்யலாம். மாதம் மாதம் அவங்க வந்து இந்த ட்ரெயினர்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த வகுப்பு நடத்துறதுக்கு, தொடர்ந்து அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு தேவையான உபகரணங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. இப்போ நாங்கள் அரப்பூர்லேருந்து ஃபுல் டைமர்ஸ் வச்சுருக்கோம் இதுக்காக வேலை செய்கிறதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக போய் உதவி செய்யலாம். இல்லை யார் இந்த உண்மையிலே இந்த மாதிரி பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களோட சேர்ந்து வேலை செய்யும்போது தான் நமக்கு தெரியும். சிலர் வந்து லெட்டர் பேட் இயக்கம் நிறைய இருக்குது, லெட்டர் பேடு ட்ரஸ்ட் நிறைய இருக்குது. எல்லா ட்ரஸ்ட்டும் உண்மையாக வேலை செய்வாங்களான்னா தெரியாது. ஏன்னா நம்ம அதையும் களத்தில் பார்க்குறோம். சிலர் வந்து சும்மா படத்தை போட்டுட்டு போவாங்க. ஆனால் சிலர் உண்மையிலேயே அவங்க வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க, அவங்க வேலை மட்டும் செய்வாங்க. இவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது. நான் மாதம் மாதம் என்னுடைய வருமானத்திலேருந்து ஒரு அமௌண்ட்டு நான் தரேங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கறது. அப்போது அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகமாக மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் 2015 கிட்டத்தட்ட 10 வருஷம் அரப்பூர் இயக்கம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. முதல் தலைமுறை ஒரு 8 வருஷமாக 6 வருஷமாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவர் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு இந்த மாதிரி இடம்லாம் அரசாங்கத்திலிருந்து வாங்கணுங்கிறதுனால தான் ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணணும். அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே அவங்க ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதாவது எண்ணத்தால் நம்ம உதவி செய்யலாம், உடல் உழைப்பு நம்ம போகலாம். ஒரு அம்மா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க தொடர்ந்து வராங்க எங்கள் கூட. அவங்க வந்து எங்கேயோ வேலை செய்கிறாங்க, ஒரு அரசாங்கத்துலேயோ எங்கேயோ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ரொம்ப ஆர்வம் அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த பிரச்சனைனாலும் உடனே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து மேல்தட்டு மக்கள் தான். எல்லா தட்டு மக்கள்லேயும் எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க. சேர்ந்து வேலை செய்யும்போது தான் அது நமக்கு தெரியுது. தொடர்ந்து பெண்கள், அதாவது அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா 3 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வராங்க. 3 ஹவர், 4 ஹவர், 5 ஹவர், 6 ஹவர் கூடயே இருந்து ஒரு வீடாக போய், ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக, ஒரு குடியிருப்பு பகுதியாக போய் உண்மையிலேயே அந்த மக்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லி அது உங்களுக்கு ரிப்போர்ட் எழுதுறது, அதை அரசாங்கத்துக்கு அனுப்புறது, அது அரசாங்கம் முயற்சி எடுத்திருக்கா அப்படின்னு அதை பார்க்குறது, அந்த முயற்சி சரியான முயற்சி தானா இல்லைட்ட கண் துடைப்பா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது. அதாவது பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், புலம்புறோம், இது சரியில்லை, அது சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு.
நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கணுங்கிறது தான் இந்த பேச்சினுடைய நோக்கம். நம்ம எந்த வகையிலையாவது யாருக்காவது உதவி செய்ய முடியுமா? அது உடல் உழைப்பாக இருக்கலாம், பொருளாதார பங்களிப்பாக இருக்கலாம், நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்குள்ள அனுபவத்தை பயன்படுத்தியான உபதேசமாக இருக்கலாம், இல்லாட்ட நாலேஜ் ஷேரிங்காக இருக்கலாம், இல்லை விஜயகுமாரி அம்மா சொன்ன மாதிரி எண்ணத்துலையாவது நான் முதல்ல இருக்கேன். தினசரி அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் நான் ஒதுக்குவோம்ப்பா. என்னுடைய எண்ண அலைகளை ஒதுக்கி எல்லா மக்களுக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணுங்கிறதுக்கான எல்லா வழிகள்லையும் நான் உதவி செய்யணும். அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க நல்ல மனநிலையோடு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் போதும். எண்ணம், அதுக்கப்புறம் செயல், அதுக்கப்புறம் நம்முடைய பங்களிப்பு, இதை தொடர்ந்து செய்கிறோமா அப்படிங்கிற கண்காணிப்பு, இது இருந்தால் போதுங்க. நிச்சயமாக ரொம்ப தூரத்தில் இல்லை மாற்றம். சுதந்திர போராட்டமும் சரி, இல்லை எந்த விதமான புரட்சியும் சரி, எல்லாரும் சேர்ந்து பண்ணது கிடையாது. ஒரு சில நபர்கள் மனசில் அந்த எண்ணம் அதுதான் பெரிய விஸ்வரூபம் எடுத்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நம்ம இந்தியா தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு இவ்வளோ முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யாரோ ஒரு சிலர் போட்ட உழைப்பு தான் அது. எல்லாருக்கும் கல்வி கிடச்சிருச்சு, எல்லாரும் வெளிநாடுகள் பூரா பரவி இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஊரில் இந்த மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் முன்னேற்றிட்டோம்னா இன்னும் எவ்வளோ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கான எல்லா வசதி வாய்ப்போடையும் நம்ம இருக்கிறோம், இதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால நம்மளான பங்களிப்பை நம்ம கொடுப்போம். இவ்வளோ நேரம் என்கிட்ட கேட்டு இது ஒலிப்பதிவாகுது. இது பல பேர் வெளியில் கேட்குறாங்க, வெளிநாடுகளில் கேட்குறாங்க. இவங்களுடைய தொடர்பு எண்கள், அதாவது அறப்போர் இயக்கமாக இருக்கட்டும், முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நிதர்சனம் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இதை மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கிற விஷயங்கள்லாம், ஜென்யூனாக வேலை செய்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்கங்கிற தகவல், அதை பற்றிய பத்திரிகை செய்தி, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள், இதையெல்லாம் கேட்டிங்கன்னா குழுவுக்கு நான் அனுப்புகிறேன், மற்றவங்களுக்கு கொடுங்க. இன்ட்ரெஸ்டோடு நம்ம பண்ணணும். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க ஐயா. இன்னும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகள் இது எல்லாமே சொன்னீங்க. மிக முக்கியமாக இந்த சமுதாயத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா எல்லோரும் அதை நினைக்கிறது இல்லை, அந்த மெஜாரிட்டியா இருக்கவங்க நினைக்கிறது இல்லை. ஒரு சிலரோட எண்ணங்கள், ஒரு சிலரோட செயல்கள் தான் அந்த சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வருது. அந்த மாதிரி நம்மளும் எடுக்கும் ஒரு சிறு சிறு செயல்களாக இருக்கலாம். அது நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கும்போது இன்னும் நிறைய சமுதாயத்தில் மாற்றங்கள் வரும். அதற்போல நிறைய கள செயற்பாட்டாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அறப்போர் சார்பிலும் சரி, நிதர்சனம், முதல் தலைமுறை ட்ரஸ்ட், இப்படி நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முதல்ல நம்ம மனமாற செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நம்ம நன்றியையும் நிச்சயமா தெரிவிக்கணும். மிக்க நன்றிங்கய்யா. அவர்களெல்லாம் மிக முக்கியமாக மாரிச்சாமி போன்றவர்களை நீங்க அறிமுகப்படுத்தினீங்க, அதற்காகவே நன்றி சொல்றோம் ஐயா. நம்ம தளத்திலையும் கூட்டிட்டு வரணுமைங்க ஐயா, அவரோட கருத்துக்களும் பகிர்ந்துக்கணும். வாழ்த்துக்கள். நம் அனைவர் சார்பாகவும் நம்பிக்கை விருது வாங்கும் மாரிசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. சசிகலாமா அவர்கள் சிறந்த சிந்தனை உரை, உங்கள் தொண்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபாஷ் அவர்கள், லட்சம் என்பது ஒரு அலுவலகத்தில் மேல்மட்ட அதிகாரி வாங்குவதால் அது கடைசி அடிமட்ட அதிகாரி வரை பாதிக்கிறது. அதேபோல் மேல்மட்ட அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் அதை கீழ்மட்ட அதிகாரிகள் வரை லஞ்சத்தை முழுமையாக ஒழிக்க முடியுமா என்று தெரியவில்லை, குறைக்கலாம், நன்றி அப்படின்னு தன்னோட கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நல்வாழ்வு நம் கையில் என்ற தலைப்பில் ராஜசங்கரி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.